சாதாரணமாக முருகன் ஒரு மலை மேலே இருக்கிறது தான் ரொம்ப பிரசித்தம். ஆனால் இந்த திருச்செந்தூரில் மாத்திரம் சமுத்திரக்கரையில் இருக்கார். ஏன் சமுத்திரக்கரையில் இருக்காருங்கிறதுக்கு ஒரு உத்பிரேட்ச 2 ஸ்லோகங்களில் உத்பிரேட்ச சொல்கிறார். 4ஆவது ஸ்லோகமும் 5ஆவது ஸ்லோகமும் பார்த்தேன்னாக்க யதாசன்னிதானம் கதாமானவாமே பவம்போதிபாரம் கதாஸ்தே ததைவ இதி வியஞ்சகன் சிந்து தீரே ஆஸ்தே தமீரே பவித்ரம் பராசக்திபுத்திரம் யதாப்தஸ்தரங்காः லயம் யாந்தி துங்காः ததைவ பதசன்னிதௌ சேவதாம் மே இதிவோர்மி பங்கீகி நிருணாம் தர்ஷயந்தம் சதா பாவயேத் சரோஜே குஹந்தம். இங்கே யதா சன்னிதானம் கதாமானவே பவாம்போதிபாரம் கதாஸ்தே ததைவ இதி வியஞ்சகன் சிந்து தீரே ஆஸ்தே தமீரே பவித்ரம் பராசக்தி புத்திரம். யதா சன்னிதானம் பரமேஸ்வருடைய புத்திரனாக முருகனுடைய சன்னிதானத்துக்கு வரணும்னா சமுத்திர கரையில் வந்து தானே திருச்செந்தூரில் முருகனை தரிசனம் பண்ணி ஆகணும். யதாசன்னிதானம் கதாமானவாமே, அப்போ கரையில் வந்துட்டான்னு அர்த்தம். சம்சாரமாக இருக்கக்கூடிய சாகரத்தையும் கடந்து கரையில் வந்துட்டான்னு காட்டுறதுக்காக பிரகாசிக்கிற மாதிரி நீ அனுகிரகம் பண்ணுறியே முருகா. யதாசன்னிதானம் கதாமானவாமே பவாம்போதிபானம் கதாஸ்தே ததைவ இதி வியஞ்சகன் சிந்து தீரே ஆஸ்தே தமீரே பவித்ரம் பராசக்தி புத்திரம். சம்சாரத்தை ஒரு பெரிய சமுத்திரமாக சொல்கிறது சாஸ்திரங்களில் வழக்கம், புராணங்களில் வழக்கம். 6 அறைகள் இந்த சம்சார சாகரத்தை அடிச்சுட்டே இருக்குது. 6 அறைகள்னால் ஜனனம்னு ஒன்று, மரணம்னு ஒன்று, பசின்னு ஒன்று, தாகம்னு ஒன்று, சோகம்னு ஒன்று, மோகம்னு ஒன்று. ஜனன மரணம் ரெண்டும் சரீரத்துக்கு சம்மந்தப்பட்டது. உடம்பு தான் பிறக்கிறது, உடம்பு தான் இறக்கிறது. அதே மாதிரி பசி தாகம் ரெண்டும் பிராணனுக்கு. இது கொஞ்சம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். வயத்துக்கு இல்லை, வாய்க்கு இல்லை பசியும் தாகமும், பிராணனுக்கு. 2 விதமாக இதை தெரிஞ்சுக்கணும். சாஸ்திர ரீதியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், லோக ரீதியாக யுக்தியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். பரிசேஷனம் பண்ண உடனே முதல் ஆகுதி உள்ள ஜாட்டராக்னி ஸ்வரூபியாக பகவான் அக்னி ரூபத்திலிருந்து நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை ஜீரணம் பண்ணிட்டு இருக்கான். இங்கிலீஷில் முதற்கொண்டு கேஸ்ட்ரிக் ஃபயர் அப்படின்னு சொல்கிறோம். கீதையில் அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதா பிராணாபான சமாயுக்தா பச்சாமி அன்னம் சதுர்விதம். சரி, கீதையில் பகவான் சொன்னது இருக்கட்டும். நமக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒன்று சொல்கிறேன். ராவாக எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அரிசி இருக்குது, கோதுமை இருக்குது, கரிகாய் இருக்குது, பழங்கள் இருக்குது. இதெல்லாம் சில பழங்கள் ராவாக சாப்பிடலாம், சில பழங்கள் பெரும்பாலும் ராவாக சாப்பிடலாம் வச்சுருந்தோம். கரிகாயெல்லாம் ஒரு சில கரிகாய் தான் ராவாக நீங்கள் சாப்பிடலாம். ஒரு தக்காளி இருக்குது, வாயில் அப்படியே கட் பண்ணி வாயில் போட்டுக்கலாம். கேரட் இருக்குது, கட் பண்ணி வாயில் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு வாழைக்காய் அப்படியே சாப்பிட முடியுமா? வாழைப்பழமாக இருந்தால் சாப்பிடலாம். வாழைக்காய் சாப்பிட முடியுமா? ஒரு சேப்பங்கிழங்கு சாப்பிட முடியுமா? அதெல்லாம் பக்குவம் பண்ணால் தான் கறியாகவோ கூட்டாகவோ ஏதோ ஒன்று ஒரு ரூபத்தில் அது பக்குவம் பண்ணால் தான் சாப்பிட முடியாது. பக்குவம் பண்ணுறதுக்கு அக்னி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அக்னியில் பக்குவம் பண்ணால் தான் சமையலுக்கே நமக்கு அக்னி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அக்னி இல்லைன்னா சமைக்க முடியுமா? சமைக்கலைன்னா சாப்பிட முடியுமா? பச்சையாக அரிசியை சாப்பிட்டா கோழி சாப்பிடும், அதுக்கு ஜீரணம் பண்ணக்கூடிய சக்தியை சுவாமி கொடுத்துருக்கார். நமக்கு வயதை பிடிச்சிட்டு போயிடும். பச்சையாக அரிசி சாப்பிட்டாக்க ஒத்துக்காது, வயதுக்கு ஒத்துக்காது. சாதாரணமாக வடித்தாந்தமே கொஞ்சம் வயசாகிடுது, ஒரு கொதி குறைச்சலாக இருந்தால் ஒத்துக்க மாட்டேங்கிறது. கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது, கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா கொஞ்சம் குறைச்சலாக அன்னம் தேவையாக இருக்குது. அதனால் அக்னியில் பக்குவமானால்தான் நாம் உள்ளே கிரகிக்க முடியுது. உள்ளே கிரகிச்சப்பறம் அதை ஃபர்தராக ஸ்ப்ளிட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகி சரீரத்துக்கு என்னென்ன சத்து வேணுமோ அதெல்லாம் சேர்ந்து இது வாழ்ந்தாமல் வெளியில் தள்ளுறதுக்கு அதுக்கு ஒரு அக்னி தேவையாக இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய அக்னி சாப்பிட்றதுக்கு தயாராக பக்குவம் பண்ணுறதுக்காக ஆகாரத்தை தயார் பண்ணுறதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அக்னி. உள்ளே இருக்கக்கூடிய அக்னி அதை ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ணி நமக்கு வேணுங்கிற சயின்டிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் ப்ரோட்டீன்ஸு, கார்ப்ஸ், ஃபேட்ஸு அதெல்லாம் எங்கெங்கே எப்படி போய் சேரணுமோ. சில பேருக்கு தகாத இடங்கள்ட்ட போய் ஃபேட் போய் உட்காந்து விடுறது, தொந்தி போட்டு விடுறது, ஒரு ஐடியாக சரீரம் குண்டாக போய்டுறது. அந்த மாதிரிலாம் போகாமல் எங்கெங்கே எது போய் சேரணுமோ அந்த மாதிரி போய் சேரக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்குது. ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் இருக்கே, அதை செய்யறதுக்கு உள்ள ஒரு அக்னி தேவையாக இருக்குது. அதான் கேஸ்ட்ரிக் ஃபயர்னு சொல்கிறோம். அகம் வைஸ்வானரோ பூத்வா. இது அக்னி எரியறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்.
ரொம்ப பேசிக் சயின்ஸ். கம்பஷன் ஒரு ப்ராசஸ் சொல்கிறோம். அம்மா நீ என்ன ஸ்கூலில் படிக்கிறியா, காலேஜ் படிக்கிறியா, என்ன பண்ணுறேன் சொல்லு. ஒன்றும் எக்ஸாமினேஷன் வைக்கிற கவலைப்படாத. என்ன சொல்லு? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா? வாட் இஸ் எசென்ஷியல் ஃபார் கம்பஷன்? கொஞ்சம் விளக்க சொல்லுக்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது. அவுட் ஆஃப் சிலபஸ் சரியா? கம்பஷனுக்கு ஆக்சிஜன் தேவை, எப்போதுமே ஏர் தேவை. காற்று இல்லாத கம்பஷன் பண்ண முடியாது. அது காற்று வீசப்படாது, வீசினா அழிஞ்சு போயிடும், அது அக்னி சமனமாகிடும். ஆனால் காற்று இருக்கணும். யூ கேனாட் ஹேவ் எ ஃபயர் இன் எ வேக்வாம், யூ ரிக்வயர் ஏர். இது ரொம்ப பேசிக் சயின்ஸ். அதனால் இது யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் 9ஆம் கிளாஸில் 10ஆம் கிளாஸில் வரப்போகிறதும் போது தெரியாது. அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கில் சொல்லிக் கொடுக்கல. பகவான் கீதையில் முதல்ல சொன்னார், அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதா பிராணாபான சமாயுக்தா. அதாவது உள்ளழிக்கக்கூடிய காற்றுக்கு பிராணன்னு பேர். அது மேல் நோக்கி போகுது. வெளியில் இருக்கிறது மூச்சு வழியாக மூக்கு வழியாக உள்ளே தானே இழுத்துக்கிறோம். உள்ளே இழுக்கிறோம்னாக்க அது மேல் நோக்கி தான் போகிறது. கீழ் நோக்கி போகக்கூடிய வாயுவுக்கு தான் அபானன்னு பேர். நம்ம கிராவிட்டின்னு சொல்கிறோம் போதும், கிராவிட்டி லா ஆஃப் கிராவிடேஷன் நியூட்டன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சயின்ஸ் புக்ஸாக தான் சொல்லிக் கொடுக்குறது. எங்கேயோ ஒரு மரத்தடியில் உட்காந்தா ஒரு ஆப்பிள் கீழே விழுந்தது, உடனே காட் இன்ஸ்பிரேஷன். இது பிரசித்தமான கதை, உலகத்தில் எல்லாருக்கும் தெரியக்கூடிய கதையாக இருக்குது. எனிபடி ஹூ இஸ் லிட்டில் எஜுகேட்டட் அவளுக்கு தெரியக்கூடிய கதையாக இருக்குது. இந்த கிராவிடேஷனல் புல்லை நியூட்டன் முதல்ல கண்டுபிடிக்கல, சாஸ்திரம் தான் முதல்ல சொல்லியிருக்கு. இது மகா தெளிவாக சொல்லியிருக்கா. கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய சக்தி தானே கிராவிடேஷனல் புல். மேலே போகிறது அதனால தானே கீழே வருது. ஒரு பந்து வீசி எரிஞ்சால் கீழே வருதோனோ, அந்த கிராவிடேஷனல் புல் தான் அபான சக்தி. கீழ் நோக்கி போகக்கூடியது அபான சக்தி. நம்ம சரீர வழியாக வேண்டாத விஷயங்கள் தான் வெளியில் போகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அபானம். உள்ளே கிரகிக்க வேண்டியது பிராணம். இந்த ரெண்டும் தேவையாக இருக்குது. அசிமிலேஷனுக்கு பிராணனும், எக்ஸ்கிரிஷனுக்கு அபானமும் தேவையாக இருக்குது. இந்த ரெண்டு காற்றுகளோட வாயுவோடு சேர்ந்து நான் அக்னி ரூபத்திலிருந்து சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை ஜெரிக்கிறேங்கிற. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதா பிராணாபான சமாயுக்தா பச்சாமி அன்னம் சதுர்விதம். பிராணாபான சமாயுக்தா பச்சாமி அன்னம் சதுர்விதம் அப்படிங்கிற. அதனால் இந்த பிராணனுக்கு தான் பசி. பிராணனுக்கு பசிங்கிறது முதல் ஆகுதி பிராணாயஸ்வாகான்னு நம்ம பிராணாகுதி பண்ணுறோம். ஏன் வயத்துக்கு பசியாக இருந்தால் உதராயஸ்வாகா அப்படின்னா இருக்கணும், அப்படி மந்திரம் இல்லையா? பிராணாயஸ்வாகா அபானாயஸ்வாகா வரிசையாக போயிட்டுருக்கு. ஆனால் உதராயஸ்வாகான்னு ஒன்று இல்லை. அப்புறம் ரசனாயஸ்வாகா. ரசனானா நாக்கு, நமக்கு தெரிஞ்ச ரசனா வேறு. ரசனானா நாக்கு. சம்ஸ்கிருதத்தில் ரசனா ஜிக்வா, இதெல்லாம் நாக்கு. ஜிக்வாயிஸ்வாகான்னு மந்திரம் இல்லை, பிராணாயஸ்வாகான்னு தான் இருக்குதுன்னா பிராணனுக்கு தான் பசியும் தாகமும். இது சாஸ்திர ரீதியாக சொல்லக்கூடியது. லோக ரீதியாக யுக்தியாக ஒரு விஷயம் சொன்னேன். காலத்தால் சாப்பிட்டுட்டு எங்கெல்லாமோ பல காரியங்கள் கவனிச்சுட்டு சாயங்காலம் வந்தால் சீக்கிரமாக ஏதாவது சாப்பிடக்கூடு, பசி பிராணம் போகிறது அப்படிங்களாம். ரொம்ப பசி ஜாஸ்தியாக போயிடுது, பசி வயறு போகிறதுன்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கேடா? நான் கேள்விப்பட்டது கிடையாது. பசி நாக்கு போகிறதுன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை. பசி பிராணம் போகிறதுங்கிறது நமக்கு தெரியாமலேயே அது நம்முடைய நடைமுறை பேச்சில் இட் ஹஸ் கரெக்ட் இன் டு அவர் கலோக்கியல் யூசேஜ். பசி பிராணம் போகிறதுங்கிற போது பிராணனுக்கு தான் பசி தாகம் ரெண்டுமே பிராணனுக்கு தான். இது ரொம்ப முக்கியமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னாக்க, பிராணம் அழிஞ்சு போகிறது இல்லை, உயிர் பிரியறதுன்னு சொல்கிறோமோ. உயிர் தான் பிராணம். உடலை விட்டு உயிர் பிரியறது தான் மிருத்யுன்னு சொல்கிறோம். அது விட்டு உள்ளே செஞ்சாலும் வெளியில் போனது திரும்பி உள்ளே வரல. அந்த வெளியில் போன காற்று திரும்பி உள்ளே வரல, அதான் மிருத்யு அப்படின்னு சொல்கிறோம். அதனால் பிராணன் அழிஞ்சு போகிறதுங்கிறது மறக்கக்கூடாது. பிராணன் எப்போதுமே அது உயிரோடு தான் இருக்குது. அந்த உயிர் அழிஞ்சு போகுது. இதை சாஸ்திரீயாக சொல்லும் போது உபன்யாசத்துக்கு இது பிராணம் இருக்கே, இது இருந்தால் தான் எல்லாருக்கும் கேட்கும். போகிறதுக்கு சரீரத்தை விட்டு உயிர் பிரிகிற பொழுது 3 விதமான சரீரங்கள் சாஸ்திரம் சொல்கிறது. ஸ்தூல சரீரம்னு ஒன்றும், சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்றும், காரண சரீரம்னு ஒன்று.
ஸ்தூல சரீரம் தான் கண்ணுக்கு தெரியக்கூடியது, ரத்தத்தால் மாம்சத்தால் எறும்பால் தோலால் ஏற்பட்டது ஸ்தூல சரீரம். அந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து சூக்ஷ்ம சரீரம் பிரிஞ்சு போகிறபோது அதுக்கு தான் மிருத்யுன்னு பேர். அந்த சூக்ஷ்ம சரீரமானது இன்னொரு ஸ்தூல சரீரத்தில் பிரவேசம் பண்ணுற போது அந்த சரீரத்துக்கு ஜனனம் பிறப்பு அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த சூக்ஷ்ம சரீரம் 8 விஷயங்கள் கொண்டது. புரியஷ்டகம் லிங்க சரீரமாகு விவேகானந்தர் ஆச்சாரியார் சொல்கிறேன். இந்த 8 என்னங்கிறது இப்போ பிரவேசம் பண்ண வேண்டாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்க பிராணன் ஒன்று, மனசு ஒன்று, அகங்காரம் ஒன்று, இதெல்லாம் முக்கியமான கான்ஸ்டிடியூயன்ஸ் ஆஃப் சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரத்தையும் தாண்டி காரணம் சரீரமாக இருக்கக்கூடிய அவித்யா இருக்குது. அவித்யால் தான் சரீரம் வந்துருக்குது. காரண சரீரம் காசல் பாடி, இது சட்டில் பாடி. சூக்ஷ்ம சரீரங்கிறது சட்டில் பாடி, கிராஸ் பாடி தான் ஸ்தூல சரீரம். அப்போ சரீரத்தை விட்டு வெளியில் பிரிஞ்சு போன சூக்ஷ்ம சரீரத்தில் ஒரு கான்ஸ்டிடியூண்ட்டாக இருக்கக்கூடிய பிராணன் அழிஞ்சு போகல. பிராணனுக்கு தான் பசி தாகம் இருக்குது. அதனால தான் அந்த ஸ்தூல சரீரம் இல்லையே, கண்ணுக்கு பார்க்கும்படியாக ஒரு சரீரம் இல்லை. அதனால் தகனம் பண்ணிவிடுறோம், ருத்ரபூமியில் போய் தகனம் பண்ணிடுறோம். சூக்ஷ்ம சரீரத்துக்கு அது பிராணம் கண்ணுக்கு தெரியுமா? காற்று கண்ணுக்கு தெரியாது என்றைக்குமே. அகங்காரம் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஒருத்தன் அகங்காரத்தோடு இருக்கான், ஈகோயிஸ்டிக் மேன் ஒருத்தரோட காட்டலாமே தவிர யூ கேனாட் சீ தி ஈகோ இன் அ ஃபிசிக்கல் ஃபார்ம். அது வந்து கண்ணுக்கு தெரியக்கூடியதா இல்லை அகங்காரம். மனசும் அப்படி தான். மனசு யாராவது கண்ணால் பார்த்தவா உண்டா? மனசுங்கிறது எல்லாருக்கும் என்ன கன்செப்டுங்கிறது தெரியுது. ஆனால் யூ கேனாட் ஷோ மைண்ட் இன் அ ஃபிசிக்கல் ஃபார்ம். அதனால தான் இதெல்லாம் சூக்ஷ்மமாக இருக்குது. கண்ணுக்கு டைரெக்டாக தெரியாமல் இருக்கிறது சூக்ஷ்மமாக இருக்குது. அந்த பிராணனுக்கு தான் பசிதாகம்னு சொன்னேன். அந்த ஜீவனுக்கு பசிதாகம் இருக்குது. தவறி போன ஜீவனுக்கு பசிதாகம் இருக்குது. ஆனால் ஸ்தூல சரீரம் இல்லாததுனால, ஒரு வாயின்னு ஒன்று இல்லாததுனால எனக்கு பசிக்கிறது, தாகமாக இருக்குது, குடிக்கிறது ஏதாவது கொடுங்கோ, சாப்பிட்றது ஏதாவது கொடுங்கோன்னு கேட்க முடியல அந்த ஜீவனால். பசி இருக்குது, தாகம் இருக்குது. இட் இஸ் அனேபிள் டு எக்ஸ்பிரஸ் பிகாஸ் தெர் இஸ் நோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். வாக்குன்னு ஒன்று இருந்தால் தானே இது முதல்ல சொல்ல முடியும். நாம் ஏதாவது சொன்னாலும் அது கேட்டுக்க முடியல. ஆனால் அதுக்கு கேட்கணும்னு ஆசை இருக்குது. அது கேட்டுக்கணும்னா மந்திரம் மூலமாக தான் கேட்கணுமே தவிர சாதாரணமாக நம்ம பேசுகிற மாதிரி பேசினா தவறி போன ஒரு நபர்கிட்ட போய் பேச முடியுமா? அவர் காது திறந்துருக்கு. அந்த சரீரத்தை போய் தகனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட சரீரத்தை அப்படியே போட்டிருக்கா, கூடத்தில் போட்டிருக்கா, காது அப்படியே இருக்குது. அந்த காதில் போய் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்றும் கேட்காது. அந்த வாயில் ஒரு காஃபி விட்டேன்னா, ரொம்ப காஃபி பிரியராச்சே, ஒரு நாளைக்கு 5-6 கப்பு சாப்பிடுவேன், காசால் காஃபி கொண்டான்னு சொன்னேன். போய் காஃபி கலந்து வரதுக்குள்ளே டக்குன்னு போயிடுது, உயிர் போயிடுது. ஆசைப்பட்டாலே காஃபியை விடுவோம்னு சொன்னாக்க அது காஃபியை விட்டுடுது, அந்த சரீரமே விட்டுடுது. காஃபி போய் வாயில் விட்டால் அது மாட்டில் வெளியில் போய்டுறது, உள்ளே போகிறது இல்லை. ஏன்னா உள்ளே கிரகிச்சிக்க வேண்டிய பிராணம் வெளியில் போயிடுது. அதனால் இது எவ்வளவு எதுக்காக சொல்கிறேன்னாக்க, பிராணன் அழிஞ்சு போகலை. அதை முக்கியமாக மனசில் வாங்கிக்கணும். பசி தாகம் 2 இருக்குது. தவறி போகிற நபருக்கு பசி தாகம் 2 இருக்குது. சொல்ல முடியல, வாயில்லாததுனால சொல்ல முடியல. அதனால தான் உடனே அந்த சரீரம், ஸ்தூல சரீரம் ஒன்று இல்லையே, அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஊன்றுகோல், ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த ஜீவன் உள்ள பிரவேசம் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு ஊன்றுகோல் தேவையாக இருக்குது. அதான் கல்லில் போய் அந்த பிரேதத்தை ஆவாகனம் பண்ணி 2 கல்லாக நதீதீர குண்டம்னு ஒன்று, கிரகத்வார குண்டம் ஒன்று. கிரகத்தில் உள்ளே இருக்கிறது கிரகத்வார குண்டம், வெளியில் இருக்கக்கூடிய நதீதீர குண்டம். அது உடனே தகனம் பண்ணிட்டு வந்த உடனே இந்த பாஷாண ஸ்தாபனம்னு பேர். பாஷாணம்னா கல். அந்த கல் உணர்துன்னு சொல்கிற போது அதான் பாஷாண ஸ்தாபனம். சம்ஸ்கிருதத்தை சொல்கிற போது பாஷாண ஸ்தாபனம். அந்த நித்திய விதிகளெல்லாம் உடனே ஆரம்பிக்கணும். அதுக்காக இவ்வளவு சொன்னேன். நான் எப்போதும் நினச்சிக்கிறது உண்டு. நேத்தி மட்டும் ரொம்ப பர்டிகுலர் 90 வயசு தாத்தா போயிட்டார். 90 வயசு மட்டும் அவருக்கு சாப்பிட்றது ஒரு தோசை தான் ராத்திரி. 90 வயசில் அதுக்கு மேலே எவ்வளோ சாப்பிட முடியும்? இந்த ஒரு தோசைக்கு ஒரு தேங்காய் சட்னி, ஒரு தக்காளி சட்னி, ஒரு மிளகாப்பொடி, ஒரு கொத்து, இவ்வளவு சைட் டிஷ்ஷஸ் இருந்தால் தேவையேன்னு தோணுது. ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் தி தவா, நான்ஸ்டிக்கி அந்த டப்பர்வேர் நான்ஸ்டிக்கி தவாலேருந்து நல்லா முருகதாக ஒரே ஒரு தோசை வேண்டியிருக்கு அவருக்கு. முன்னாடி வாத்து வச்சாலும் சரியாக வராது. அது கரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் தி தவா வரணும், பிளேட்டுக்கு வரணும். இவ்வளோ பர்டிகுலராக இருந்தவர் மறுநாள் அன்றைக்கி தோசை சாப்பிட்டா படுத்திருந்தார். கரெக்டாக எழுந்திருக்கலை. உடனே போய் சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. அவர் கல் ஊனியாச்சுனாக்க அப்புறம் வாத்தியாருக்கு எப்போ சௌரியமோ, இந்த கர்த்தாவுக்கு எப்போ சௌரியமோ, 2 பேரும் மியூச்சுவல் கன்வீனியன்ஸை பார்த்து காலத்தால் 7 மணிக்கோ 7:30 மணிக்கோ ஏதோ நித்தி விதிக்கு வர. அப்போ 2 பிண்டம் பிடிக்க சொல்லுவாள். கொஞ்சம் பெருசாக ஒரு பிண்டம், ஒரு சின்னதாக ஒரு பிண்டம். இந்த காலத்தால் வேலைக்காக, காலத்தால் ப்ராசஸ் காலத்துக்கு பெரிய பிண்டம், சின்ன பிண்டமாவது சாய விதம்பரிம் உபகராமி அப்படின்னு சொல்லி
சாயங்காலத்துக்கு ராத்திரி 8 மணிக்கு சாப்பிடுவார். இந்த தோசையோ ஒரு இட்லியோ ராத்திரி 8 மணிக்கு சாப்பிடுவார். இந்த 8 மணிக்கு சாப்பிட வேண்டியது கார்த்தால 7 மணிக்கோ 7:30 மணிக்கோ, இல்லை அவசரமாக இங்கே வெளியில் போனோம்னா 6:30 மணிக்கே பண்ணாலும் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி சாயங்காலம் 8 மணிக்கு சாப்பிட வேண்டிய ஆகாரத்துக்கு ஸ்தானத்தில் ஒரு பிண்டத்தை பிடிச்சி 12 மணி நேரம் 14 மணி நேரம் முன்னாடியே பிடிச்சி, அப்படி எப்படி இருக்கும்? அதில் உப்பு கிடையாது, காரம் கிடையாது, புளி கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் அன்ன பிண்டம். போராக்குறைக்கு அதை என்ன பண்ணுவா, அதை துணியில் அப்படியே முடிஞ்சு எங்கேயோ கொண்டு போய் ஜலாசயத்தில் விசர்ஜனம் பண்ணும். ஜலத்தில் ஊறின்னு இருக்குது 12 மணி நேரமாக. எப்படி இருக்கும்? சாதியாக இருக்கும். நம்ம சாப்பிட முடியுமா? பழையதாக இருந்தால் கூட ஜலத்தை புழிஞ்சு எடுத்துக்கிட்டு அன்னதான் போட்டுட்டு ஒரு உப்புக்கல்லை போட்டுட்டு மோரை விட்டுனா சாப்பிட வேண்டியிருக்கு. பழையதாக இருந்தால் கூட இது அப்படியே ஜலத்துலேயே மூழ்கி இருக்குது. டோட்டலி டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும். 12 மணி நேரத்தில் அந்த அன்ன பிண்டமாக இருக்குமா, ஜலத்தை போட்டால் அப்படியே கரைஞ்சி போயிடும். இந்த ராத்திரி சாப்பிட வேண்டிய பிண்டத்தை காத்தாரியாவது கொடுக்குறானே, இதுக்காக அவன் ஈரவஸ்திரத்தோடு செய்கிறானே, குழந்தை விரும்பயத்தோடு செய்கிறானே நினச்சி சந்தோஷப்படுறது அந்த ஜீவன். அதனால் அந்த 9ஆவது நாள் கல் உணர்ந்துங்கிறது கூடாது. அதுக்காக இவ்வளோ விஷயமும் சொல்கிறது 2 காரணங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த நித்தியவிதி பண்ணுற போது தவறிப்போன ஜீவனுக்கு சரீரம் பிரத்யட்சமாக இல்லையா, அந்த சரீரத்தில் ஒவ்வொரு அவயவம் மந்திரத்தால் ஏற்படுறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. 8 நாள் பண்ணக்கூடிய கர்மாவதி 9ஆவது நாள் பண்ணேன்னா 8 நாளில் செய்யக்கூடிய நித்தியவிதிகளால் என்னென்ன அவயவங்கள் ஏற்படுமோ அந்த அவயவங்களெல்லாம் அந்த ஜீவனுக்கு இல்லாதபடி நாமே பண்ணுறோம். We are contributing to the disembodiment of the departed soul. அதை புரிஞ்சுக்கணும். சரீரத்தில் சில அவயவங்கள் இல்லாதபடி நாமே பண்ணுறோம். இன்னொரு விதம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பாருங்க, ஒரு குடும்பத்தில் புள்ள மாட்டு பொண்ணு 2 பேரும் வேலையாக இருக்கா. பெரிய அம்மா பொட்டோட புஷ்பத்தோடு போயிட்டார். இவர் விதுரர் தனியாக இருக்கார், கழவர் இருக்கார். பார்த்தா ரொம்ப டைட்டாக இருக்குது, ஆஃபீஸில் ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. நாங்கள் அங்கேயே ஏதோ கேன்டீனில் இல்லை எனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணி இப்போ என்னெல்லாமும் இருக்கேன், ஆர்டர் பண்ணாக்கா அவன் மாட்டில் கொண்டு கொடுத்துட்றான், அங்கே சாப்பிட்றோம். உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு ஆற்றுல இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு 7 விதமான குழம்பு, 7 விதமான ரசம், 7 விதமான கறி, 7 விதமான கூட்டு எல்லாம் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாக்க சாப்பிட முடியுமா? ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்க முடியாது. 2 நாள் ஆகாரத்தை சேர்த்து ஒரு நாள் சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிட முடியாது. ஒரு நாள் உணவை ஒழிகின்றால் ஒழியாது, 2 நாளைக்கு ஏதென்றால் ஏதா இடும்பை கூர் என்பதே உன்னோடு வாழ்தல் எழுதுன்னு அவையார் சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் இருக்க முடியல, சாப்பிடாமல் கூட இருந்துடலாம். அபியாசத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்துடலாம். 2 நாள் சாப்பாடை சேர்த்து ஒரே நாள் சாப்பிடணுன்னா நிச்சயமாக முடியாது. நினச்சி பாருங்க, சாப்பிடாமல் இருந்துடலாம். எக்ஸ்ட்ராவாக நீ ஒரு 2 முறை குழம்பு சாதம் சாப்பிட்ணும், 2 முறை ரசம் சாதம், 2 முறை தயிர் சாதம் சாப்பிட்ணும். ஒரு வேளை சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்குது, 2 வேளை எப்படி சாப்பிட முடியாது? இட் இஸ் நாட் ஹியூமன்லி பாசிபிள். அதனால் 7 நாளில் ஒரே நாளில் 7 நாள் சாப்பாடையும் போடுறேன்னு சொன்னால் எப்படி ரிடிகுலஸோ அந்த மாதிரி தான் 9ஆவது நாள் நான் கடந்து போன 8 நாளைக்கும் சேர்த்து நித்தியவதி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மந்திரத்தால் ஏதோ நீ பிண்டத்தை பிடிச்சி வச்சா கூட அது இட் இஸ் அ பிளாட்டன்ட் அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ், ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ், ஆஃப் ரிலீஜியஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் நித்தியவிதி அன்றைக்கே தகனம் பண்ணிட்டு வந்த உடனே ஸ்நானம் பண்ணி அன்றைக்கே கல்வூனி ஆரம்பிக்க வேண்டியது தான். இது ஒன்றும் பெரிய சிரமமான விஷயம் இல்லை. ஏன்னா நித்தியவிதிக்கு என்ன பண்ண இருக்கும், அந்த சமயத்தில் வேறு ஒன்று திரிகால சந்தியாவந்தனத்தை தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த திரிகால சந்தியாவந்தனம் கூட 10 காயத்ரி தான், ஜாஸ்தி இல்லை, 10 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும் அந்த சந்தியாவந்தனம். வேறு 10ஆவது நாள் தான் கொஞ்சம் வேலை. 9ஆவது நாள் மட்டும் என்ன வேலை, யாரோ வரவா போலவா யாராவது இருப்பா, நீ பண்ண வேண்டிய நித்தியவிதியை பண்ண வேண்டியது தானே. மொத்தமாக நித்தியவிதிக்கு 15-20 நிமிஷம் தான் வேலையே. வாத்தியார் வரான்னு வாசலில் கேட்டில் அவர் வரான்னு தெரிஞ்ச உடனே, அவர் தலை தெரிஞ்ச உடனே ஸ்நானம் பண்ணால் போகிறோம். ஏன்னா தொடச்சிக்க வேண்டிய வேலை இல்லை. ஷவரை திறந்து விட்டுனா அவர் பெத்தை அடித்து கதவை திறக்கிறதுக்குள்ளே ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியே ஈரவஸ்திரத்தோடு உட்கார வேண்டியதான், காஞ்ச வேஷ்டி கட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அன்னத்தை வச்சுட்டா அது மாட்டில் அன்னம் ஆக போகுது, நம்ம கூட வேக வேண்டாம். ஒரு வெங்கல பானையை வச்சுட்டா அது மாட்டில் வெந்து ஆக போகுது. முன்னாடியே இளநீரெல்லாம் வாங்கி வச்சுக்க போகிறோம். அவர் சொன்னார்னா அந்த மந்திரத்தை சொல்லி செய்ய போகிறோம். இவ்வளவுதானே. தேனோ இளநீரோ முன்னாடி வாங்கி வச்சுக்கலாம். அன்னம் ஒன்று தான் அந்த சமயத்தில் தயார் பண்ண வேண்டியது. அன்னம் வடிக்கிறது ஒரு பெரிய கஷ்டம்னு உலகத்தில் எந்த அம்மாவும் சொல்ல மாட்டேன். அன்னம் வடிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக, ப்ராபப்ளி வெங்கல பானையில் வடிக்கிறது கஷ்டமாக இருக்குமோ என்னமோ தெரியல. குக்கரில் வச்சு பழக்கமாக போனதுனால வெங்கல பானையில் வடிக்கிறது கஷ்டமாக இருக்குமோ என்னமோ தெரியல. பட் அன்னம் வடிக்கிறது ஒரு பெரிய சமமான விஷயம் இல்லை, 2 பிண்டமாக பிடிக்கணும், இவ்வளவு தானே வேலை. அதனால் இது இன்னொரு விஷயம் முக்கியமாக நினச்சிக்கணும். இந்த 10 நாள் அப்பாவுக்காக 10 நாள், அம்மாவுக்காக 10 நாள், வாழ்நாளில் 100 வருஷம் வாழ்ந்தேன்னா 36,500 நாட்கள், 365 × 100, 36,500 நாளில் மொத்தமாக 20 நாள் தான் இதுக்காக யூஸ் பண்ணும்.
இந்த அக்கேஷன் மறுபடியும் வர. நான் ரிட்டையர் ஆனப்போ தனியாக நான் நித்திய விதி பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா? அந்த 10 நாளைக்குள்ளே தானே நித்திய விதி பண்ணி ஆகணும். 12வது நாள் பிசிகளோடு சேர்ந்து விட்றா. அது மட்டும்தான் பிரேத சப்தம். 12வது நாள் பிசிகளோடு போய் சேர்ந்து விட்றா. அதனால் அதை தவறாமல் உடனே செய்யணும். 9வது நாள்லேருந்து பண்ணுறே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. தனியாக சின்ன ஃப்ளாட்டில் இருந்தால் கூட இங்கே ஒரு பால்கனியில் ஒரு 500 1000 செலவழித்து சும்மா ஒரு கீத்து கொட்டை ஆட்டமாக தடுத்து அந்த பால்கனியில் ஒருத்தர் போய்ட்டு ஒரு முடியாக இருந்தால் போகிறோம். அவர் கரெக்டாக உள்ளே போய் அவரை செஞ்சுட்டு வந்தால் போகிறோம். அங்கே போய்ட்டு வந்தால் ஸ்நானம் பண்ணணும். பிரேதத்தை ஆவாகனம் பண்ணிருக்கிறதுனால போய்ட்டு வந்தால் ஸ்நானம் பண்ணணும். இவ்வளவுதான் விஷயம். அதுக்கு ஒன்றும் பெரிய பங்களா ஒன்றும் அவசியம் இல்லை. மனசு தான் வேணும். பெரிய செலவும் இல்லை, பெரிய ஸ்பேஷியல் ரிக்குவயர்மெண்ட்டும் அதிகமாக இல்லை. ஒரு சின்னதாக ஒரு வராண்டா எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு வராண்டா இல்லைன்னா ஒரு ரூம்லேயே ஒரு பாகத்தை தடுத்து ஏதோ ஒன்று பண்ணுறது. மனசு ரொம்ப முக்கியம். எதுக்காக இதெல்லாம் சொன்னேன்னா, பிராணனுக்கு தான் பசிதாகம் ரெண்டும் பிராணனுக்கு தான். அதே மாதிரி சோகம் மோகம் ரெண்டும் அது மனசுக்கு. சரீரத்துக்கு சோகமே தெரியாது. ரொம்ப வருத்தமாக இருக்கார், பாதியாக இழைச்சி போயிட்டார் 10 நாளில். அது சரீரத்துக்கு இழப்பு எதனால் வந்ததுன்னா, இந்த மனசு சரீரத்துக்குள்ளே இருக்கணும். அந்த சரீரத்துக்கும் மனசுக்கும் ரொம்ப க்ளோஸாக ஒரு கான்டாக்ட் 24 மணி நேரம் கூட அசோசியேட் ஆகிறதுனால என்ன ஆகிடுதுனாக்க, அந்த மனசுக்கு சோகம் வந்த உடனே அது இன் சிம்பத்தி இந்த சரீரமானது கொஞ்சம் இழக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியாக இல்லை. சின்ன குழந்தை, பால் குடிக்கக்கூடிய குழந்தை. தாயாருக்கு மனசு கேட்க மாட்டேங்கிறது. குழந்தை ஜுரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி தாபத்தில் தாயார் 2 நாளாக சாப்பிடல. தாயாருக்கு உடம்பு ஒரு மாதிரி ஆடி போயிடுத்து. 4 நாள் குழந்தைக்கு ஜுரம் வந்ததில். இப்போ ஜுரம் அம்மாவுக்கு வரல, குழந்தைக்கு தான் ஜுரம் வந்தது. ஆனால் அம்மாவுக்கு குழந்தை மேலே இருக்கக்கூடிய பாசத்தால் தாயாருக்கும் சரீரம் வாடி போகிற மாதிரி மனசுக்கு ஏற்படக்கூடிய இந்த சோகமுகங்களால் சரீரமும் தாபத்தடைகிறது, சரீரமும் வாடி போய்டுறது. அது மாதிரி தாபம் வாஸ்தவத்தில் மனசுக்கு, ஆனால் சரீரம் இழைச்சி போய்டுறது, வாடி போய்டுறது. சோகம் மோகம் ரெண்டும் மனசுக்கு தான். சோகம்தான் 2 விதத்தில் ஏற்படும். பிரியமான விஷயமோ பிரியமான நபரோ நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டால் சோகம். அப்பிரியமான நபரோ அப்பிரியமான வஸ்துவோ வந்துடுத்துனா சோகம். இது 2 விதம். அனிஷ்ட சம்சர்க்கம், இஷ்ட வியோகம்னு சொல்கிறது பாரதத்தில் போய் சொல்லியிருக்காரு. அப்படி 2 காரணங்களால் சோகம் ஏற்படும். மோகம்ங்கிறது அனித்தியமான ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால ஏற்படக்கூடியது மோகம். சாதாரணமாக ஒரு பழமொழி ஒன்று உண்டு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் அப்படின்னு ஒரு பழமொழி. ஆனால் 60 நாளில் யாருக்காக ஆசை விட்டு போயிருக்கா? 30 நாளில் மோகம் விட்டு போயிருக்கா? 30 60 சேர்த்து 90 நாள், 3 மாத காலத்தில் ஆசையும் மோகமும் போனாலே ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் தி என்டையர் ஹியூமன் லைஃப். 90 நாளில் ஆசை போயிடுத்து, மோகம் போயிடுத்துன்னா பெரிய ஒரு சாதனை தான். அது நினச்சே பார்க்க முடியலையே. 90 வருஷங்களில் விட்டு போக மாட்டேங்கிறது ஆசையும் மோகமும். 90 நாளில் எப்படி விட்டு போகும்? ஆனால் பெரியவா சொன்ன முதுமொழி அது பொய் இல்லை. அது சரியாக புரிஞ்சுக்கணும். இன்டர்பிரிட்டேஷன் தான் சரியாக பண்ணணும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொன்னால் 30 நாள் பரியந்தும் ஒரு வஸ்துவில் ஆசை, அப்புறம் 60 நாள் பரியந்தும் ஒரு விஷயத்தில் ஆசை, 30 நாள் பரியந்தும் ஒரு வஸ்துவில் மோகம், 31வது நாள் வேறு வஸ்துவில் மோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம். தி ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்ஃபேச்சுவேஷன் சேஞ்சஸ், இன்ஃபேச்சுவேஷன் ரிமைன்ஸ் அ கான்ஸ்டன்ட். இதான் புரிஞ்சுக்கணும். இது நான் சொல்ல 2500 வருஷம் முன்னாடி ஆதிசங்கர பகவத்பாதாள் பஜகோவிந்தத்தில் சொல்லிட்டு போயிட்டாள். சின்ன குழந்தையாக இருக்கும்போது விளையாட்டுற மோகம். அதுவும் நம்ம தேசத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பையன்களுக்கும் ஒரு எண்ணம், நான் தான் அடுத்த டெண்டுல்கர், அடுத்த தோனி, அடுத்த விராட் கோலி, ஏதோ ஒன்று வச்சுங்கோ. அந்தந்த சமயத்தில் யார் லீடிங் ஹீரோவாக இருக்காரோ, லீடிங் கிரிக்கெட்டராக இருக்காரோ, நான் அந்த ரூபத்தில் இருக்கேன்னு நினச்சிருந்து அவனாவது பழைய காலத்தில் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட், டெஸ்ட் மேட்ச்னு சொல்கிற போது 10லேருந்து 5 விளையாடுவார். 4:45 மணிக்கு கொஞ்சம் மங்கி போகிற மாதிரி இருக்குது, சூரிய வெளிச்சம், வின்டராக இருக்குது. 2 பேரும் அம்பையர்கிட்ட போய் சொல்லி பை மியூச்சுவல் கன்சென்ட் ப்ளே வில் பி கால்ட் ஆஃப் 15 minutes பிஃபோர் தி ஷெட்யூல்டு க்ளோசிங் டைம். ஆனால் நம்ம நாட்டு பையனுக்கு அவ்வளோதான். சூரியன் தெரிஞ்சாலும் தெரியாது, பாலே கண்ணுக்கு தெரியாமல் போனாலும் கடைசியில் ஒரு ஓவர், ஒரே ஒரு ஓவர் விளையாட்டு வரையுமோ வந்து அப்படியே காத்தாலே விளையாடிகிட்டே இருக்கான். டயர்டோட போய் சாப்பிடலாம், அங்கேயே அடுத்த நேரத்தில் அங்கேயே தூங்கி போய்ட்றான். இது மாதிரி எத்தனை குடும்பங்கள் ஆகிருக்கு. எல்லாருக்கும் தாயார்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த குழந்தை பட்னியாக படுத்துக்கிறானேன்னு சொல்லிவிட்டு தூங்குகிற குழந்தைக்கு வாயில் ஏதோ பாலை விட வேண்டியிருக்கு, இப்படியெல்லாம் சிரமப்பட வேண்டியிருக்கு. அப்போ குழந்தைக்கு விளையாட்டுல மோகம். பாலஸ்தாவத் கிரீடாசக்தா,
அப்புறம் பழைய காலத்தில் விளையாட்டுனா வெளியில் போகிறது, கை காலெலாம் அசைக்கிறது அப்படி இருந்தது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது. இப்போ இந்த கட்டவர்களுக்கு மாத்திரம்தான் ஆக்டிவிட்டி. இப்போ இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டவர்களுக்கு மாத்திரம்தான் ஆக்டிவிட்டி. ஏதோ ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வச்சுன்னு அமைக்கின்றே இருக்கான். என்ன ரோட்டில் போகிறபோதே ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. யாரும் நம்ம கூப்பிட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. கடைசியில் அவன் யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்கு. அவன் மாட்டில் ஒரு காது ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவன் மாட்டில் ஒரு ப்ளூடூத்தை வச்சுன்னு அவன் மாட்டில் பேசிகிட்டு இருக்கான். யார் பேர் கண்டுபிடிச்சாலோ தெரியல, ப்ளூடூத்துன்னு ஏதோ ஒரு பேர் கண்டுபிடிச்சுட்டா மொத்தத்தில் யார்கிட்ட யார் பேசா தெரிய மாட்டேங்கிறது. கடைசியில் எதிர்த்தாப்பில் வர காரை கவனிக்க மாட்டேங்கிறான். ஆக்சிடெண்ட்டில் போய் எங்கேயாவது கீழே விழுந்துடுறான். ட்ரெயின் லெவல் கிராசிங்கில் அப்போது ஆஃப் பண்ணப்படாத அந்த ப்ளூடூத்தை லெவல் கிராசிங் கிராஸ் பண்ணுறான். வண்டி அடிக்கிறது தெரியல, வண்டி அடிச்சுட்டு போய்டுறது. அப்புறம் மறுநாள் பேப்பர் தான் அவனை பற்றி ரிப்போர்ட் வருது. இவ்வளோ தான் பார்க்க முடியாது. இப்படியெல்லாம் பலவிதமான விளையாட்டுகளாக இருக்குது. இப்போ பழைய காலத்தில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மாத்திரம் இருந்தது. இப்போ பலவிதமான அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸ்லையும் போய் சேர்ந்து விடுவது. பாலஸ்தாவத் கிரீடாசக்தா. 10 வயசு 15 வயசில் 18 வயசில் கிரிக்கெட்டில் மோகம், 25 வயசு 30 வயசு ஆகிடுச்சு, உத்தியோகம் வந்துடுச்சு, ஒரு பொறுப்புன்னு வந்துடுச்சு. இப்போ தருணஸ்தாவத் தருணி சக்தா. எங்கள் ஆத்து பையன் தங்க கம்பின்னு சொல்லிட்டு இருக்கா அப்பா அம்மா. எங்கள் ஆத்து பையனை போல் ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும் அப்படி தான் எண்ணம். தம் பிள்ளைய போல் தன் பொண்ணை போல் உலகத்தில் வேறு குழந்தை கிடையாது அப்படின்னு தான் எல்லா அப்பா அம்மாவும் நினச்சிருக்கா. நாங்கள் எத்தனை குடும்பங்களை பார்த்துருக்கோம். 50 வருஷம் ஊரை சுத்தத்தில் எத்தனை குடும்பங்கள்ட்ட தங்கியிருக்கோம், எத்தனை ஆயிரக்கணக்கான பேரோடு இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இது உலகத்தில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது. எல்லாருக்கும் அவ குழந்தை தான் ரொம்ப சிறந்த குழந்தைன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. In this matter, almost every parent is subjective. ஆப்ஜெக்டிவாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். தன் குழந்தைன்னா எப்போதுமே தங்க கம்பி தான் நினச்சிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 2 பேருமா மாதிரியும் எழுத்துமா வந்து நிற்கிறான், ஆசீர்வாதம் பண்ணுவோங்கிறான். தருணஸ்தாவத் தருணீ சக்தா. ஒரு யுவாவுக்கு யுவதி மேலே ஆசை, யுவதிக்கு யுவா மேலே ஆசை. வி மஸ்ட் பி தேங்க்ஃபுல் ஃபார் ஸ்மால் மர்சிஸ். நம்ம ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறானே அதுக்கு சந்தோஷப்படுறேன். நான் உன்னை ஒரு பெரியவனாக மதிச்சு தானே ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வரேன். நான் இதெல்லாம் எக்ஸாஜரேட் பண்ணல. எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன். அவருக்கு ஒரு பிள்ளை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டார். பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்குது, சௌரியமாக இருக்கா. ஒன்றும் அது அப்பா அம்மா பார்த்து வச்சு தான் 2 கல்யாணமும் நல்ல பிராமண குடும்பம் தான் இப்படி பண்ணி வச்சுருக்கா. கல்யாணம் ஆகிறதுக்கு பின்னாடி பிள்ளைகிட்ட சொன்னார் அவர், அப்பா நான் ஜாதகம் பார்க்கணும், வேறு யாராவது நல்ல பொண்ணுலாக பார்க்கணும் உனக்கு இன்கேஸ் யூ ஹவ் காட் சம்படி இன் மைண்ட் ப்ளீஸ் டெல் மீ இன் அட்வான்ஸ். அட்லீஸ்ட் கிவ் மீ த ப்ரிவிலேஜ் ஆஃப் பீயிங் த ஃபஸ்ட் பர்சன் டு நோ அபவுட் இட். வேறு யாராவது மூலமாக எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் அப்பாவுக்கு முதல்ல பிள்ளை இது மாதிரி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ஆசைப்படுறோன்னு முதல்ல எனக்கு ஒன்வாயாலே தெரியட்டோன்னு. நீங்கள் என்ன சொல்கிறப்போ அப்படி தான் நான் கேட்க போகிறேன்னு சரியான பையன் சரியாக இருந்துட்டேன். அது ஒன்றும் விஷயம் இல்லை. எதுக்காக சொல்கிறேன், தருணஸ்தாவத் தருணி சக்தா. அப்புறம் 30 வயசில் 25 வயசில் இருக்கக்கூடிய மோகம் 60 வயசில் இருக்கக்கூடாதுங்கிறது ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன் இன் சொசைட்டி. 60 வயசு ஆகிடுச்சுன்னா 60 வயசில் ஒருத்தன் ஒரு ஸ்திரீ மேலே மோகம் கொண்டானா அவன் என்ன சொல்கிறது, மனுஷன்னு சொல்கிறதா. அப்புறம் விருத்தஸ்தாவத் சிந்தா சக்தாக. வயசான காலத்தில் கவலை அவனுக்கு. பொண்ணு கல்யாணம் ஆகிடுத்து, பிள்ளை கல்யாணம் ஆகிடுத்து, குழந்தை பிறக்கணுமேனு கவலை. குழந்தை பிறந்து கொடுத்தனா அட்மிஷன் கிடைக்கணுமே ஸ்கூல்லேருந்து கவலை. உபநயனமானமேனு யாரும் கவலைப்படுறதா தெரியல. அப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆச்சுன்னா காலேஜ் அட்மிஷன் கிடைக்கணுமே, யூனிவர்சிட்டி அட்மிஷன் கிடைக்கணுமேனு கவலைப்படுறான். அப்புறம் பேரனுக்கு கல்யாணம் ஆகணுமே, பேத்தி கல்யாணம் ஆகணுமே, இவனுக்கு சில விஷயம் வந்து விடுது. அதுக்குள்ளே பேத்தி பேரனுக்கு கல்யாணம் ஆகணுமே, இப்படி தான் போயின்னு இருக்குது வித்தவுட் எண்ட். அது லாட்டினில் ஒரு ஃப்ரேஸ் அட் இன்ஃபினிட்டம் அட் நாசியம்னு சொல்லுவான். அது போயிட்டே இருக்க முடிவே இல்லாமல் அது போயிட்டே இருக்குது. இது மாதிரி இருக்குது. ஆனால் பரபிரம்மத்தை பற்றி யாருமே நினைக்கிறதா தெரியலையே. பரபிரம்மணி கோபின சக்தகான ஆச்சாரியா. சின்ன குழந்தைக்கு விளையாட்டில் போகும், யுவாவுக்கு யுவதி மேலே போகும். அந்த 2500 வருஷம் முன்னாடி சொன்னதுனால தருணஸ்தாவத் தருணி சக்தகான. இன்றைக்கி தருணிக்கு தருணன் மேலே போகும் 2 விதமாகவும் இருக்குது. பரஸ்பரம் மியூச்சுவல் அட்ராக்ஷனாக இருக்குது. விருத்தஸ்தாவத் சிந்தாசக்தாக. வயசானவனுக்கு சிந்தையில் கவலையில் மோகம். பரபிரம்மத்தில் யாருக்குமே மோகம் வரலையே. அதுக்கு 2 விதமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மோகங்கிறது அழிஞ்சு போகக்கூடிய வஸ்துவில் ஏற்படக்கூடிய ஆசைக்கு தான் மோகம்னு பேர். பிரம்மமானது சாஸ்வதமான வஸ்துவாக இருக்கணும். அதனால் அது மோகம்னு சொல்லப்படாது. பிரம்மத்தை அடையணும்னு ஆசைப்பட்டான்னா ஆத்மகாமனாக இருக்கக்கூடியவனுக்கு அது மோகம்னு சொல்லப்படாதுங்கிறது இட்ஸ் அ டெக்னிக்கல் நுவான்ஸ். இன்னொரு விதம் என்னன்னாக்கா, வியாக்கரண வித்வான்கள்லாம் ஒரு சுவாரஸ்யம் சொல்லுவாள். முதல்ல பார்த்தீங்கன்னா பாலஸ்தாவத் கிரீடா சக்தா. கிரீடா தருணி சிந்தா எல்லாமே ஸ்திரீலிங்கம். அதனால மோகம் வந்துடுத்து. பரபிரம்மங்கிறது நபும்சகலிங்கம். அதனால தான் யாருக்கும் மோகம் வரலேன்னு வியாக்கரண வித்வான்களெல்லாம் சொல்லுவாள். மொத்தத்தில் இந்த சோகம் மோகம் 2 மனசுக்கு ஏற்படக்கூடியது.
பிராணனுக்கு ஏற்படக்கூடியது பசிதாகம், சரீரத்துக்கு ஏற்படக்கூடியது ஜனனம் மரணம். இது சமுத்திர மத்தியில் அலை கிளம்புற போது 10 அடி 15 அடி உயரமாக கிளம்புறது. மனுஷனையும் ஒரு சின்ன படகு கூட ஓவர் டர்ன் விட்டு அடிச்சுட்டு போய்ட்டு வந்தாலே. இதுவே கரைக்கு கிட்டக்க வர 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 அந்த வேகம் குறைஞ்சிட்டே வருது. அதனால் these are all measures for us to assess ourselves where we stand in the sea of samsara. நீ நடு சமுத்திரத்தில் இருக்கியா, கரைக்கு கிட்டக்க வந்துட்டியா, கரை ஏறி வந்துட்டியா, எப்படி அசஸ் பண்ணிக்கிறது? இதுக்கு ஒன்றும் வேறு ஒன்றும் அசஸ் பண்ணுறதுக்கு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. மனசு, பகவான் கொடுத்த மனசை வச்சுட்டு புத்தியை கொடுத்து தான் நாம் அசஸ் பண்ணி ஆகணும். பசி தானே எல்லாருக்கும் உண்டு. ஒரு பாப்பியாக இருக்கக்கூடியவன்ட்டேருந்து ஆரம்பித்து மகான்கள் பரியந்தம் அவளுக்கு, ஞானிகளுக்கும் துறவினாஸ் காவி வஸ்திரம் தரித்த சன்னியாசிகள்னு சொல்லலை. அது மகான் சிவன் சார் அந்த டிஸ்டிங்ஷனை ரொம்ப அழகாக தன் புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். அது உலகத்தை துறந்த சன்னியாசி அவரை துறவின்னு சொல்லலை. சன்னியாசி தன்னையே துறந்து ரொம்ப வசந்த நிலையில் ஞானி, கிட்டத்தட்ட ஞானினால் தான் துறவி. அப்பேற்பட்டவர்களுக்கு பசி தானம் தூக்கம் ஒன்றுமே தேவையில்லை. தே ஹவ் கிராஸ்ட், தே ஹவ் டிரான்செண்டட் தி கான்ஷியஸ்னஸ் ஆஃப் தி பாடி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை பரியந்தம், மகான்கள் பரியந்தம், பாப்பியிலேருந்து மகான்கள் பரியந்தம் எல்லாருக்கும் பசி உண்டு, தானம் உண்டு. ஆனால் பசி வந்தால் ஒரேடியாக பறக்கலாம், பத்தா பறக்கிறது. பசி வந்தால் 10 பறக்கும்னா என்ன அர்த்தம்? இந்த பழமொழி எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம். 10 பறக்கணும்னா 10 இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5 எல்லாம் பறக்கிறது. கண்ணை இருட்டுறாப்பில் வருது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது, கையாலெலாம் துவண்டு போகிறது, என்னமோ காலை அடைக்கிற மாதிரி இருக்குது. பசி வந்தால் இத்தனை ஃபிசிக்கலாக இத்தனை சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்குது. 10 இந்திரியங்களும் பறக்கிறது பசி வந்து விட்டுனாக்க. சில பேருக்கு ஒரே கோபம், பசி வந்தால் ஒரே கோபம். அது பழகினவா, க்ளோஸாக பழகினவாலும் தெரியும். ஒன்றும் பேச வேண்டாம், முதல்ல ஆகாரம் எல்லாம் உள்ளே போகட்டும், அப்புறம் பேசினா தான் சரியாக வரும். சில பேருக்கு தனக்கு பசியாக கோபம் வருதுன்னு கூட சொல்லக்கூட தெரியல, கத்திகிட்டே இருப்போம். நாம புரிஞ்சுக்கணும், பசியாக கோபம் வந்திருக்கு நாம புரிஞ்சுக்கணும். சில பேருக்கு தெரியும், சார் இப்போ வேணா சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசலாம், இப்போ பேசினா நான் பேசக்கூடிய நிறைய இல்லைன்னு சொல்லிவிடுவோம். இஸ் ஒன் ஷேட் பெட்டர் பிகாஸ் ஹி இஸ் நோஸ் வாட் இஸ் திஸ் ப்ராப்ளம். அது ஒரே விஷயமும் பேப்பரில் பாருங்க, அப்பப்போ ஏதோ டீ போட்டு கொடுக்குறேங்கிறதுக்காக பற்றிய தலையை விட்டுட்டான்னு பேப்பர் இப்படி தான் வருது. ஒரு டீயோ காஃபியோ ஒரு சாப்பாடோ ஏதோ ஒன்று ஒரு 1/2 மணி நேரம் ஆனால் பண்ணிட்டு போகிறா, என்ன பெரிய விஷயம்? 1/2 மணி நேரத்துக்கு உயிர் போயிடாது நிச்சயமாக. 1/2 மணி அன்லஸ் ஒரு பெரிய மேஜர் ஹார்ட் அட்டாக் இது மாதிரி ஏதாவது வந்தால் ஒழிய பசியால் 1/2 மணி நேரத்தில் உயிர் போயிடாது. சுவாமி அப்படி வைக்கலை. அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். நீ ரொம்ப நாள் சேர்ந்து அப்புறம் சாப்பிடாமல் இருந்தால் வேணால் அது மாதிரி உயிர் போகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குது. நாம் யாரும் ரொம்ப நாள் சாப்பிடாமல் இருக்க போகிறது இல்லை. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பின்ன ஏதோ கேஸ் தீர்ந்து போயிடுத்து வேறு ஒரு சிலிண்டர் மாற்றி சமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது மாதிரி விஷயங்கள் தானே. ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுத்து தான், ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. வேலைக்கு சாப்பிடணும் வேண்டாம்னு நான் சொல்லலை. வேலைக்கு சாப்பிட்டா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, அதுவும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் யூ ஷுட் நாட் கெட் அப்சஸ்ட். அதுலேயே போய் இந்த டயத்துக்கு சாப்பிட்டே ஆகணும். ஒரு 5 நிமிஷம் ஆனால் கூட முகத்தில் எள்ளும் முள்ளும் ஒடிக்கிறது. 5 நிமிஷம் டிலே ஆச்சுன்னா எள்ளும் முள்ளும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாள், ரொம்ப சிஸ்டமேட்டிக் மேன் சார். காலத்தால் 6வது மணிக்கு ஏறிந்த உடனே ஒரு காஃபி சாப்பிடுவார். 8லேருந்து 8:30க்குள்ளே ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் மத்தியானம் ஒரு 10:30 மணி வாக்கில் ஒரு மோர், ஒரு ஸ்நாக். 1 மணிக்கு கரெக்டாக 1லேருந்து 1:30க்குள்ளே சாப்பிடுவார், லஞ்ச் சாப்பிடுவார். 4 மணிக்கு ஒரு டீ 2 பிஸ்கெட்டு, 8 மணிக்கு ஒரு லைட்டாக ஒரு டின்னர், 10 மணிக்கு ஒரு டம்ளர் பால், படுத்துடுவார் சார். ரொம்ப சிஸ்டமேட்டிக் மேன். அவர் என்ன பண்ணார்? இதுதான் பண்ணார். ஜென்மா முழுக்க என்ன பண்ணார்னா இதுதான் பண்ணார். அவாத்து மாமியை கேட்டால் தெரியும் அந்த அம்மா பட்ட பாடு. அவள் குடுத்தம் நடத்துகிறாளா கேன்டீன் நடத்துகிறாளான்னு தெரியாது. மாற்றி மாற்றி எந்த காத்தாலையும் ஒரு டிஃபன், சாயங்காலத்துக்கு ஒரு டிஃபன், காத்தாலையும் ஒரு சாப்பாடு, ராத்திரி ஒரு சாப்பாடு, நடுவில் ஒரு காஃபி, டீ, போன்விட்டா, ஹார்லிக்ஸ், அது இது. அந்த அம்மாவுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கூட ரெஸ்ட் கிடையாது. அவள் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கா தெரியாது. அதனால் ரொம்ப அப்சஸ்டாக போயிடக்கூடாது. ஏதோ வேலைக்கு சாப்பாடு கிடைக்கிறதா அன்னபூர்ணேஸ்வரி பிரசாதமாக சாப்பிட்டுட்டு போகணும். இவ்வளோ எதுக்காக சொல்கிறேன்னாக்க, பசி வந்தாக்க ஹவு யூ ரியாக்ட்டுங்கிறத வச்சுட்டு யூ கேன் டிசைட் வென் யூ ஆர் இன் த மிடில் ஆஃப் தி ஓஷன் ஆர் யூ ஆர் க்ளோஸ் டு தி ஷோருங்கிறத தீர்மானம் பண்ணிக்கணும். ரொம்ப ஓஹான்னு குதிச்சோம்னாக்கா நீ இன்னும் பாதி சமுதிரத்தில் இருக்க. ரொம்ப பெரிய வேலை அனுபவா பசி வந்தால், ரொம்ப பசி வந்துட்டா கூட ஒரு ஓரமாக போய் உட்காந்து ஏதோ ராமராமா பண்ணிட்டு இருக்கா, வரும்போது வரட்டும்னு பேசாமல் இருப்பாள். அது வந்து கரைக்கு கிட்டக்க வந்துவிட்டான்னு பேர். நான் ஒரு செகண்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த ஒரு யூரோப்பியன் ஒருத்தன் வாஸ் ஆல்சோ தேர். ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும், எல்லோரும் படுத்துட்டாச்சு. அங்கே ஒரே சத்தம் கட்டுது. அந்த கோச் அட்டெண்டண்ட்டுக்கு இங்கிலீஷ் தெரியாது,
இவனுக்கு இங்கிலீஷில் விட வேறு பாஷை தெரியாது அந்த யூரோப்பியனுக்கு. அதனால் ஏதோ சண்டை இருக்கிறதே போய் நமக்கு இங்கிலீஷும் தெரியும், இந்த லோக்கல் லாங்குவேஜும் தெரியுமே, கொஞ்சம் மத்தியஸ்ததாக பண்ணி இந்த சண்டையை கொஞ்சம் சமரம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் நீங்கள் போகாது சார், உங்களை அடிச்சுட போகிறான் இருக்கிற கோபத்தில், நீங்கள் பேசாமல் இருங்கோ அப்படின்னு தடுத்து நிறுத்தினா என்ன. அப்புறம் விசாரித்தா என்ன விஷயம், கொஞ்ச நாளைக்கு கழிச்சு தெரிஞ்ச விஷயம் என்னன்னாக்கா 7 மணி 7:30 மணி வாக்கில் அந்த கோச்சர் நின்று எல்லாத்தையும் வந்து யாருக்கு டின்னர் வேணும்னு கேட்டுன்னு இருக்கான். நீ சொன்னால் அவன் மெசேஜ் இருந்துச்சு, அடுத்த ஸ்டாப்பில் டின்னர் வாங்கி கொடுக்க போகிறான், அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ஏதோ வாங்கி கொடுக்க போகிறான், கேட்ரிங் சர்வீஸ்லேருந்து. இவன் வேறு ஏதோ போதையில் இருந்திருக்கான் அந்த யூரோப்பியன், ஒன்றும் வாழ்நாள் விட்டான். அந்த போதைகள் தான் தெரிஞ்சப்பறம் ராத்திரி 10 மணிக்கு வேர் இஸ் மை டின்னர் அப்படின்னு சத்தம் போடுறான், ஒரே சத்தம் போடுறான். அவன் கோச்சர் நின்று ஃபாரினால் போனதுனால டிப்ளமேட்டிக் இன்சிடென்ட்டாக போயிடப்படாதேங்கிறதுனால நான் அடுத்த ஸ்டாப் இன்னொரு 10-15 நிமிஷத்தில் வந்த உடனே ஏதாவது வாங்கி தரேன் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, ஐ வாண்ட் மை டின்னர் நவ் அப்படின்னு ஒரே சத்தம் போடுறான். கம்பார்ட்மெண்ட் முழுக்க அத்தனை பர்த்ஸ்லேயும் ரீங்காரம் பண்ணுறது இந்த சப்தமானது. அப்போ நினச்சின்னு அவளை குறை சொல்லப்படாது, தாதிஷம் ஆக்குதாமா பட்டத்வீஷன் மாதிரி, அந்த மாதிரி என்னை பண்ணிவிடாதப்பா குருவாயிருப்பா, பசி வந்தால் பொறுத்துக்க முடியாது, செய் வேற ஒருத்தர் போய் கோச்சிக்க முடியாது, சத்தம் போட முடியாது, பண்ணிவிடாத அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நடு சமுத்திரத்தில் இருக்கோமா கரைக்கு பக்கத்தில் இருக்கோமான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 6 அலைகளும் மாறி மாறி திரும்பி வருது. ஜனனம் வந்தால் மரணம் வருது, மரணம் வந்தால் மறுபடியும் ஜனனம் வருது. பசி தாகம் அப்படி தான் ரிக்கரிங்காக இருக்குது. வயது நிறைய பாயசம் பச்சடியோடு விருந்து சாப்பாடு சாப்பிட்டாச்சு, இனிமேல் பசி வராதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அடுத்தாப்புல இன்னொரு 4 மணி நேரம் கழித்து மறுபடியும் ஏதாவது பசி வருது. தாகம் ஒரு சொம்பு நிறைய ஜலத்தை குடித்தான், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு மறுபடியும் இன்னொரு சொம்பு ஜலம் வேண்டியிருக்கு. இது ரிக்கரிங்காக இருக்குது. சோகம் மோகம் ஏற்கனவே சொன்னேன், 10 வயசில் ஒரு விதமான மோகம், 30 வயசில் ஒரு விதமான மோகம், 60 வயசில் ஒரு விதமான மோகம். இது சோகமும் அப்படி தான். ஒரு சோகம் வரும்போது இதை விட பெரிய சோகமே கிடையாதுன்னு தோணும். அடுத்தாப்புல வேறொரு சோகம் வந்தால் இந்த சோகமே முந்தின சோகமே தேவையேன்னு தோணி போயிடும். அந்தந்த சோகம் அந்தந்த சமயத்தில் அனுபவிக்கிற போது அந்த சோகம்தான் பெரிய சோகம்னு தோணுது. இது எல்லாமே ரிக்கரிங்காக வர்றதுனால அலமோதல் மாதிரி இந்த 6 அலைகள் சம்சார சாகரத்தில் இருக்குது. இந்த சாகரத்தை கடந்து தான் கரையேறி வந்தாகணும். நீ எப்படி இந்த சமுத்திரத்துடைய கரையில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் க்ஷேத்திரத்தில் என்ன தர்சனத்துக்காக வரையோ, அப்போ சம்சார சாகரத்தை நீ கடந்துட்டேன்னு காட்டுற மாதிரி யதாசன் நிதானம் கதாமானவாமே பவம்போதி பாரம் கதாஸ்தே ததீவா இதி வியஞ்சகன் சிந்து தீரே யாஸ்தே தமீடே பவித்ரம் பராசக்தி புத்திரம். அப்படி பராசக்தி புத்திரனாக இருக்கக்கூடிய அந்த முருகனை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஈடேனா ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இது சம்சார சாகரத்தை கடக்கணும்னா இந்த இன்னொரு ஆஸ்பெக்ட் ஒன்றும் கவனிக்கணும். ஜனனம் எதனால் வருது, மரணம் எதனால் வருது, ஜனனத்துக்கு மரணத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்லெக்னத்தை தான் நாம் வாழ்க்கைன்னு சொல்கிறோம். இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் எதனால் வருது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனனத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது காமம். காமம்னா ஆசை. ஒரு தம்பதிகளுடைய மனசில் ஒரு குழந்தை அடையணும்னு ஆசை வந்தால்தான் ஒரு ஜீவன் பிறக்கிறதுக்கு காரணம் ஏற்படுறது. அந்த ஜீவனுக்கு நான் ஒரு ஜென்மா எடுத்து பிராரம்பகரமாக தீர்த்துண்டாகணும்னு ஆசை வந்தால் தான் ஒரு அப்பா அம்மாவுடைய குழந்தையாக வந்து இந்த ஜீவன் பிள்ளையாகவோ பெண்ணாகவோ வந்து பிறக்கிறது. அதனால் 3 பேருடைய காமம் சேர்ந்து தான் இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஒன் சிங்கிள் பர்த். தம்பதிகளுடைய மனசில் ஆசை, அந்த ஜீவனுடைய மனசில் நாம் ஜென்மா எடுத்து கர்மாவை தீர்த்துக்கணும்னு ஆசை, இந்த 3 சேர்ந்தால் தான் ஒரு ஜனனம் ஏற்படுறது. காமத்தால் ஏற்படக்கூடியது ஜனனம், காலத்தால் ஏற்படக்கூடியது மரணம். ரைட் ஆஃப் ஏஜ் ரிலேட்டட் எயில்மெண்ட்ஸ் அப்படின்னு பேப்பரில் அப்பப்போ வரும். அதுக்கு ஒன்றும் வேறு ஒன்றும் காரணமே தேவையில்லை. 90 வயசில் ஒருத்தர் தவறி போயிட்டாருனாக்க ஏதாவது காரணம் ஏதாவது சொல்லணுமா? அவருக்கு எல்லாம் வைட்டல்ஸ் தான் நார்மலாக இருக்குது. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் முதல்ல வைட்டல்ஸ் செக் பண்ண சொல்லுவாள். பிபி, சுகர், ஹார்ட்டு, பல்ஸு, இதெல்லாம் வைட்டல்ஸு. இந்த வைட்டல்ஸ் தான் நார்மலாக இருக்குது. திடீர்னு 90 வருஷமாக அடிச்சுட்டே இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்டானது ஒரு நாளைக்கு நின்று போயிடுச்சு. அப்புறம் டைட் ஆஃப் கார்டியாக் இன்ஃபார்க்ஷன் அப்படின்னு ஏதோ எழுதி கொடுப்பாருங்க சார். அந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு எழுதி கொடுக்குறேன். சரி, கார்டியாக் அரெஸ்ட்னா என்ன? அடிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மார்பு துடிப்பு, நெஞ்சு துடிப்பானது நின்று போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன் நின்றுதுங்கிறது காரணம் சொல்ல முடியாது. நின்று போயிடுச்சுங்கிறது தான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமே தவிர ஏன் நின்றுதுங்கிறதுக்கு மெடிக்கல் சயின்ஸ் கேனாட் கிவ் யூ அன் ஆன்சர். கேன் ஒன்லி டெல் யூ தட் ஹி ஹஸ் சஃபர்ட் எ கார்டியாக் அரெஸ்ட், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் ஒய் திஸ் அரெஸ்ட் டேக்கன் பிளேஸ்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. காலம் தான் அதுக்கு. ஒன்றும் அவர் காலம் முடிஞ்சு போயிடுத்து, அதனால பகவான் அழிச்சு விட்டார். கர்மா முடிஞ்சு போயிடுத்து, கலந்து விட்டார் உலகத்தை விட்டு. இதுக்கு வேறு ஒன்றும் காரணம் சொல்ல முடியாது. பாக்கியெல்லாம் கான்ட்ரிபியூட்டரி. மெயின் காரணம் இல்லை. இதெல்லாம்
சப்சிடரி காரணங்கள். ஹார்ட் அட்டாக் வந்தது, ஒருத்தருக்கு பேரலைட்டிக் ஸ்ட்ரோக் வந்தது, ஒருத்தருக்கு பிபி ஷூட்டப் ஆச்சு, ஒருத்தருக்கு சுகர் ரொம்ப லோவாக போயிடுது. இதெல்லாம் ஏதோ ஒரு காரணம் வேணுமே. அந்த காரணத்துக்கு வாஸ்தவத்தில் காலம்தான். அவருக்கு இத்தனை வருஷம் வாழணும், இத்தனை மூச்சு விடணும்னு சங்கல்பம் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அந்த அத்தனை மூச்சு முடிஞ்ச உடனே கிளம்பிவிட்டார் உலகத்தை விட்டு. அதனால் மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது காலம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய சுகம் துக்கம் ரெண்டுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது விதி அப்படின்னு சொல்லி, விதின்னு சொல்கிறது தான் நேற்றுக்கே சொன்னேன், அந்த முந்தா நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். விதினா பிரம்மாவுக்கும் விதின்னு பேர். பிரம்மா எழுதக்கூடிய எழுத்து, நெத்தியில் எழுதியிருக்கக்கூடிய எழுத்துக்கும் விதின்னு பேர். அந்த விதி தான் வினைன்னு சொல்கிறோம். ஏற்கனவே செஞ்சுருக்கக்கூடிய கர்மாவுடைய பலம்தான் இந்த ஜென்மாவில் விதியாக வருது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப பேருக்கு இது புரியறதில்லை. நம்ம சனாதன தர்மத்தில் வி ஆர் வெரி ஃபேட்டலிஸ்டிக் இன் அவர் வியூ. எல்லாத்தையும் விதி விதின்னு சொல்லிவிடுறோம். நம்ம ஹியூமன் எஃபர்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலேன்னு நினச்சிட்டு இருக்கா. ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் இந்த சந்தேகத்தோடு மேல்நாட்டிலேருந்து வந்த ஒருத்தர் ஸ்ருங்கேரியில் 34வது ஆச்சாரியாளாக இருந்த சந்திரசேகர பாரதி மகாசுவாமிகள்கிட்ட போனேன். இப்படி உங்கள் சனாதன தர்மத்தில், ஹிந்து மதத்தில் விதி எல்லாமே விதிச்சிருக்குன்னு சொல்கிறேன். அப்போ நாம் செய்யக்கூடிய பிரயத்னத்துக்கு உழைப்புக்கு ஒன்றும் மதிப்பே இல்லையான்னு கேட்டார். அவள் சாஸ்திரங்களில் அப்படியே கரைச்சி குடிச்சிருக்கா. பெரிய ஜீவன் முக்தா ஞானி வேறு. இப்போ விதின்னு சொல்கிறையே அது எப்படி வருதுன்னு கேட்டார். அவர் வாக்குலேருந்து ஆன்சரை எலிசிட் பண்ணிவிட்டார். போன ஜென்மாவிலையோ அதுக்கு முந்தின ஜென்மா ஏதோ ஒரு ஜென்மாவில் நீ பண்ணியிருக்கக்கூடிய காரியம்தான் இப்போ உனக்கு வினையாக வந்திருக்கு. இந்த ஜென்மாவில் பண்ணக்கூடிய கர்மா தான் அடுத்த ஜென்மாவில் உனக்கு விதியை தீர்மானம் பண்ண போகுது. அப்போ விதிக்கும் மனுஷனுடைய பிரயத்னத்துக்கும் வித்தியாசம் இல்லையே. ஹியூமன் எஃபர்ட் இஸ் நத்திங் பட் டுமாரோஸ் ஃபேட். டுடேஸ் எஃபர்ட் இஸ் டுமாரோஸ் ஃபேட் அண்ட் டுடேஸ் ஃபேட் இஸ் எஸ்டர்டேஸ் எஃபர்ட். அந்த டென்ஸ் தானே, பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் தான் மாறுறதே தவிர அந்த எசன்ஸில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. புருஷகாரம்னு சொல்லுவோம். ஹியூமன் எஃபர்ட்டை புருஷகாரம்னு சாஸ்திரங்கள்ட்ட சொல்கிறது. அந்த புருஷகாரம் தான் விதியாக மாறி இருக்குது. அதனால் விதியை மாற்றணும். விதியை மதிகாலதெல்லாம் தான் என்ன அர்த்தம்னா, நீ தப்பான மார்க்கத்தில் போய் ஒரு கஷ்டத்தை யூ ஹவ் இன்வைட்டட் சஃபரிங் அப்பான் யுவர் செல்ஃப். அந்த சஃபரிங் மறுபடியும் வராமல் இருக்கணும்னா பாதையை ரூட்டை மாற்றி யூட்டன் எடுத்து சரியான பாதையில் புண்ணியகர்மாவாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுவிட்டா அந்த எந்த அளவுக்கு நீ பாபம் இருக்கியோ அதை விட அதிகமாக புண்ணியம் பண்ணி தான் இதை ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். வேறு வழியே கிடையாது. நீ ஒரு தப்பான பாதையில் போயிட்டேன், 10 கிலோமீட்டர் போன உடனே ராங் ரோட்டில் வந்துட்டோம்னு தெரிஞ்சுது. உடனே யூட்டர்ன் எடுத்து அந்த 10 கிலோமீட்டர் திரும்பி வந்து தானே ஆகணும். எந்த ஜங்ஷன் நீ ரோடு தப்பி போனியோ அந்த ஜங்ஷனில் வந்து சரியான ரோடு பிடிச்சாகணுமே. அது போன இடம் திரும்பி வந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அது மாதிரி இப்போ செஞ்ச பாபத்தை மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணிட்டு தான் ஆகணும், அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அனுபவம் தானே. அதே பாதை அதே 10 கிலோமீட்டர் நீ கவர் பண்ணுறிய காரில், அது ஒரு அனுபவம் தானே. அது மாதிரி சிரமத்தை அனுபவித்து தான் அந்த பாபத்தை கரைச்சின்னு ஆகணும். அப்புறம் ஃபர்தராக சிரமம் வராமல் இருக்கிறதுக்கு சரியான பாதையில் புண்ணிய பாதையில் போக வேண்டும். அதனால் விதியும் மனுஷனுடைய பிரயத்னத்துக்கும் there is no inherent contradiction between fate and free will. Philosophy is called fate and free will. It has been a classical question in philosophy, not only in this Vedic tradition, but in all philosophical systems all over the world, right from the beginning of time. This has exercised the minds of greatest philosophers. The conflict, the apparent conflict between fate and free will. அந்த விதி தான் காரணமாக இருக்குது. சுகம் துக்கம் ரெண்டுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது விதி தான் வாழ்க்கையில். அதனால் வாழ்க்கையில் ஜனத்துக்கு காரணம் காமம், வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய சிரமங்களுக்கும் நல்லது எல்லாத்துக்கும் காரணம் வினை. வாழ்க்கை முடிகிறபோது மிருத்யுவுக்கு காரணமாக இருக்கக்கூடியது காலம். இந்த மூணையும் ஜெயிச்சாதானே நீ சம்சார சாகரத்தை கடந்து கரைக்கு வந்துட்டேன்னு சொல்ல முடியும். இந்த மூணையும் ஜெயிக்கிறதுக்கு முருகனுடைய அருள் தான் காரணமாக இருக்குது. அதனால தான் கலிகல்மஷ நாசினியும் ஸ்காந்தத்தில் ஆரம்பத்தில் ஸ்கந்தஸ்ய கீர்த்தியும் அதுலாம் கலிகல்மஷ நாசினியும் சம்பவ காண்டத்தில் ஆரம்பத்தில் சொல்கிறேன். அதை மகான்களுடைய வாக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இந்த காமத்தை ஜெயிக்க முடியலேன்னு கதை இருக்கார். அனுபூதியில் பல பாட்டுகளில் பார்த்தீங்கன்னாக்க வளைபட்ட கை மாதொடு மக்களெனும் தலைபட்டழிய தகுமுகோ அது இது மாதிரி இன்னொரு பாட்டில் சொன்ன 6 முகங்களாயும் உபதேசம் பண்ணி மாயானது போகலை. என்னுடைய வீடு வாசல் குழந்தைகள் பத்னி இந்த மாயை தயங்கி நிற்கிறதே. மகமாயை கடைந்திட வல்ல பிறான் முகம் ஆகாரும் ஒழிந்தும்
முழினே அகமாடை மடந்தையர் என்று அயரும் ஜகமாயகி உள் நின்று தயங்குவதே. இப்படி எல்லாம் புலம்புறார். அதே அனுபூதியில் முருகன் அனுகிரகம் பண்ணதுனால இந்த பிரமை, என்னுடைய பத்னி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சொத்து, இந்த பிரமையெல்லாம் விலகி போகும்படியாக எனக்கு அருள் பாதிச்சுட்டானே முருகன். அமரும்பதிகள் அகமெனுமே பிரமரங்கட மெய்ப்பொருள் பேசியவ குமரன் கிரிராஜகுமாரி மகன் சமரும் பொரு தானவ நாசகனே. இப்படி காமத்தை ஜெயிக்கணும்னா என்ன, மன்மதனுக்கு காமன்னு ஒரு பேர். மன்மதனை எந்த நெத்திக்கண்ணால் எரிச்சானோ சுவாமி, அந்த நெத்திக்கண்ணிலேருந்து தான் 6 தீப்பொருட்கள் ஏற்பட்டு முருகப்பெருமான் ஏற்பட்டாருங்கிறது ஸ்காந்தத்தில் இருக்கக்கூடிய கதை. முதல்ல மன்மதன்கிற மாறனை அழித்து, அப்புறமா மாறனுக்கு நிகிரகம், அப்புறமா குமாரனுக்கு அனுகிரகம் அதே நெத்திக்கண்ணால் ஏற்பட்டது. மன்மதன் அழிஞ்சால்தான், காமம் அழிஞ்சால்தான் பகவான் மனசை தோடுவான்ங்கிறத அந்த கதையில் எடுத்து காட்டினேன். அதனால் காமத்தை ஜெயிக்கணும்னா காமனை கண்ணால் எரிச்சு தள்ளின அந்த பரமேஸ்வரனுடைய புத்திரனான முருகனை உபாசிக்கணும். அதே மாதிரி வினைன்னு சொன்னேன்னாக்க, வினையை ஜெயிக்கணும்னா இது பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஆட்டமாக தோணும். ஏன்னா ஒரு பக்கத்தில் சாஸ்திரங்கள்னால் என்ன சொல்கிறது, ஹரினாபி ஹரேனாபி பிரம்மணாபி சுரேரபி லலாட்ட லிகிதா ரேகா நசக்கியா பரிமாஷ்டித்தும். ஹரியோ ஹரனோ பிரம்மாவோ தேவர்களோ யாராக இருந்தாலும் நெத்தியில் எழுந்திருக்கக்கூடிய எழுத்தை மாற்ற முடியாது, அனுபவித்து தான் ஆகணும்னு சாஸ்திரங்கள் ஒரு பக்கம் சொல்கிறது. இன்னொரு பக்கத்தில் நாம் பகவானை பஜனை பண்ணால் நம்ம கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகுங்கிற நம்பிக்கையில் தான் பக்தி பண்ணுறவா எல்லாரும் பண்ணிகிட்ருக்கேன். அது பூஜையாக இருக்கட்டும், ஜெபமாக இருக்கட்டும், பாராயணமாக இருக்கட்டும், இது மாதிரி உற்சவங்களில் வந்து கலந்துக்கிறதா இருக்கட்டும், நம்ம கஷ்டங்கள் தான் நிவர்த்தி ஆகணும்னு நினச்சி தானே சின்ன காரியத்துலேருந்து பெரிய காரியம் வரையும் நல்ல காரியங்கள் பண்ணும்போது கஷ்டம் நிவர்த்தி ஆகணும். என் சந்தியாவுக்குரிய மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷேத்வாரம் தான் சங்கல்பம் ஆரம்பம். எல்லா சங்கல்பத்தையும் இப்படி தான் ஆரம்பம். துரிதம்னா கஷ்டம், துருத்தம்னா வேகம்னு அர்த்தம். அதனால் சங்கீதத்தில் விளம்ப காலம், மத்தியம காலம், துருத்த காலம்னு சொன்னோம். துரித காலம்னு சொல்லக்கூடாது, ரொம்ப தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்கா. துரித காலமே யாருக்கும் வர வேண்டாம், ஆபத்து காலம்னு அர்த்தம். துரித காலம்னாக்க துருத்தம்ங்கிறது வேகமாக பாடுறது துரித காலம், ஃபாஸ்ட் பேஸில் பாடுறது துரித காலம். அப்படி துரிதம்னு சொன்னால் ஆபத்து. நான் சம்பாதிச்சிருக்கக்கூடிய ஆபத்தெல்லாம் அழிஞ்சு போய் மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா பரமேஸ்வரன் பிரீத்தி அடைஞ்சு மேற்கொண்டு இந்த காரியத்தை பரமேஸ்வரனுடைய பிரீத்திக்காக இந்த காரியத்தை செய்கிறோம் தான் நம்ம சங்கல்பத்தை சொல்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவராக இருந்தால் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தி வரும். அது யார் வேணாலும் இருக்கட்டும், நாராயணனாக இருந்தால் என்ன, நடராஜாவாக இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்று தான். ஆனால் துரிதம் விலகணுங்கிறது தான் பிரார்த்தனை பண்ணுறோம் ஒவ்வொரு சங்கல்பத்துலேயும். ஒரு பக்கத்தில் அனுபவிச்சு தான் தீரணும் கஷ்டத்தைன்னு சொல்கிறேன், இன்னொரு பக்கத்தில் நீங்கள் கஷ்டம் போகணுங்கிறதுக்காக பகவானை பற்றின்னு சொல்கிறேன். இது ரெண்டையும் எப்படி, ஹவு டு யூ ரிகன்சைல் தீஸ் அப்பரண்ட்லி ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ? இதுதான் சுவாரஸ்யமான விஷயம். அவர் வினை, முருகனுடைய உபாசனையால் வினை எப்படி வருதுங்கிறத இல்லை ஒரே ஒரு வரி எடுத்துக்கிறேன். அலங்காரத்துலேருந்து முழுக்க எடுத்துனேன். ஏற்கனவே திரும்பி பார்த்தா கடியாரம் ஓடின்னு இருக்குது, முள் ஓடின்னு இருக்குது. நாம் இன்னும் 4வது ஸ்லோகத்தில் தான் இருக்கோம். அதனால் அது மோர் டு ரிமைண்ட் மைசெல்ஃப் ராதர் தன் டு ரிமைண்ட் எனி ஒன் ஆஃப் யூ. எனக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக சொல்லிக்க 4வது ஸ்லோகத்தில் இருக்கோன்னு அங்கே அலங்காரத்தை கடைசி, அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலை மேகேல் அயன் கையெழுத்தேகே. முருகனுடைய திருவடிப்பட்டு அயன்கிறது பிரம்மான்னு அர்த்தம். சம்ஸ்கிருத்தில் அஜகான்னு பேர். பெறப்பட்டவன், அவர் பிறக்கிற அம்மாவுடைய கர்ப்பத்திலேருந்து பிறக்கலையோனோ. நான் பத்மநாப சுவாமியாக இருக்கக்கூடிய பகவானுடைய நாபிக மதத்திலேருந்து ஒன்றால், அதனால அஜன்னு பேர். அந்த சம்ஸ்கிருத்தில் ஜான்னு வர்றதெல்லாம் தமிழில் ஜா கிடையாது, நினச்சி பாருங்க. இங்கே ஜா ஐ மாதிரி கொஞ்சம் கோடை மாற்றி போட்டேன்னா ஐ, ஒரு விதமாக போட்டேன்னா ஐ, ஒரு பக்கத்தில் போட்டேன்னாக்கே ஜா. அந்த ஜா வந்து தமிழில் கிடையாது, கிரந்தாட்சரத்துலேருந்து கடன் வாங்கின்றது அந்த ஸ்கிரிப்டானது. அதாவது கிரந்தாட்சரத்தில் தான் ஜா உண்டு, தமிழில் ஜா கிடையாது. ஜாவுக்கு வந்து ஜா என்னாகும், யான்னு மாறுது. அதனால் அயன்னு வந்துடுச்சு, அஜங்கிறது அயன்னு வந்துடுச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம். ஹவு லாங்குவேஜஸ் ஆர் டெவலப், இதெல்லாம் பெரியவா சொல்லியிருக்கா. சுக்ல யஜுர்வேதம் தான் வழக்கில் ரொம்ப ஜாஸ்தி.
கிருஷ்ணயஜுர்வேதம் தெற்கில் தான் ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் சுக்லயஜுர்வேதத்தில் ஜான்னு வரக்கூடிய மந்திரங்கள்லாம் கிருஷ்ணயஜுர்வேதத்தில் வரும்போது அது யான்னு வரும். நான் ரொம்ப வருஷம் முன்னாடி மைசூரில் உபன்யாசத்துக்காக போயிருந்தேன். அங்கே சதுர்வேத பாராயணம் ஏற்பாடு பண்ணியிருந்தால் மத்தியான வேளையில் உட்காந்து பாராயணத்தை சிரவணம் பண்ணியிருப்பேன். ஒரே சமயத்தில் 5 வேதங்களும் பாராயணம். 5னாக்க ரிக்வேதம், சுக்லயஜுசு, கிருஷ்ணயஜுசு, சாமம், அதர்வம் 5 வேதங்களும் ஒரே சமயத்தில் பாராயணம் பண்ணுறதுனால கம்பேரிட்டிவாக பார்க்க முடியும். ஒரே மாதிரி மந்திரம் வரும். சுக்லயஜுர்வேதத்தில் ஜஸ்மை கரோதி அப்படின்னு வரும். அதுவே கிருஷ்ணயஜுர்வேதத்தில் யஸ்மை கரோதி ஜாவானது யாவா மாறிடும். வடக்கில் சுக்லயஜுர்வேதம் ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறதுனால, பிரபலமாக இருக்கிறதுனால அங்கே வடக்கில் ஜான்னு சொல்லுவா, ஜமுனான்னு சொல்லுவா. அதுக்கு காமன் பாஷையிலையும் அந்த மாதிரி அந்த எஃபெக்ட் ஆனது, வேதத்துடைய எஃபெக்ட் ஆனது பரவிடுத்து. தென்னாட்டில் இது யஸ்மை கரோதி கிருஷ்ணயஜுர்வேதம் அதிகமாக பிரபலமாக இருக்கிறதுனால நாம் யமுனான்னு சொல்கிறோம். அதே ஜமுனாவை தான் யமுனா அப்படின்னு நாம் தென்னாட்டில் சொல்கிறோம். அதனால் அஜங்கிறது அயனாக மாறிடுது. அதுக்காக அந்த ஜா யாவா மாறினதுக்கு தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம். அயன் கையெழுத்து பிரம்மா எழுதியிருக்கக்கூடிய கையெழுத்து இது அசோகா ராக் எடிக்ஸை விட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவாவது 2000 வருஷம் 3000 வருஷம் இன்னொரு 10,000 வருஷம் ஆச்சுனாக்க பேஸ்ட் ஆன் தி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் பிகாஸ் ஆஃப் ரெயின் அண்ட் வெதர் அண்ட் விண்ட் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் அது டிம்மானாலும் ஆகலாம். இது எத்தனை கோடி வருஷங்கள் ஆனாலும் எந்த மழை பெஞ்சாலும் எந்த புயல் காற்று அடித்தாலும் இதை மாற்ற முடியல. அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரம்மா எழுதியிருக்கக்கூடிய எழுத்து அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலை மேல் அயன் கையெழுத்தே அப்படின்னா அது இதுக்கு கீவாஜா ரொம்ப அழகாக ஒரு வியாக்கியானம் சொன்னார். இந்த தலைமுறையில் எத்தனை பேருக்கு கீவாஜாவை பற்றி தெரியும் தெரியாது. அவர் டாக்டர் உவே சுவாமிநாதனோட நேர் சிஷ்யர். தமிழில் பெரிய மகா பண்டிதர் மாத்திரம் இல்லை, அவருக்கு வாகீஷ கலாநிதினு மகா பெரிவா டைட்டில் கொடுத்தார். முருகன்ட்டு ரொம்ப பக்தி அவருக்கு, கீவாஜாவுக்கு ரொம்ப முருகன்ட்டு ரொம்ப பக்தி. அவர் ரொம்ப அழகாக இதுக்கு ஒரு வியாக்கியானம் சொன்னார். நம்மளாம் ஸ்கூலில் படிக்கிற போது அன்னிலேருந்து நிமிட்டு அப்படி தான் பென்சில் வாங்கி கொடுக்குறதுக்கு முன்னாடி ரப்பர் வாங்கி கொடுத்தானோ குழந்தைகளுக்கு. ஏன்னா எழுதுறதுக்கு முன்னாடி அழிக்கணும்னு தோணுது. இந்த பென்சில் தயார் பண்ணுறவங்க யாரோ ஒருத்தருக்கு பிரெயின் வேவ் வந்துவிட்டு நீ தனியாக ரப்பர் வாங்க வேணாம், பென்சிலுக்கே பின்னாடி ரப்பர் வச்சு நான் பென்சில் தயார் பண்ணுறேன்னு அவன் பண்ணி கொடுத்துட்டான். அந்த என்ன விஷயம்னா தி சாஃப்டர் தி எரேசர் த பெட்டர் தி குவாலிட்டி ஆஃப் எரேசர். நீங்கள் பென்சிலில் அந்த காலத்தில் ட்ராயிங் பென்சில்ஸ்னு வரும். அது வந்து ஹெச் போட்டால் ஹார்டாக இருக்கும். 2H 4H 6H அதெல்லாம் உண்டு. இதான் ஸ்கூலில் அந்த ட்ராயிங்லாம் போட்டிருக்கேன். அந்த ஞாபகத்தில் தான் சொல்கிறேன். இப்போ எப்படியோ தெரியாது. இப்போ என்ன கையால் போடுறதுலாம் போய்ட்டு இப்போ என்ன கம்ப்யூட்டர்லேயே நீ மட்டும் யூ கேன் கிரியேட் ஸோ மெனி திங்ஸ். அந்த காலத்தில் கையில் மாங்க ஜாகிரஃபி மேப்ஸ் மொத்தக்கொண்டு மாங்க கையால் போட்டு எக்ஸாமினேஷனில் போய் எழுதி மார்க்கை வாங்கிட்டு வருவோம். அந்த பென்சில் சாஃப்டாக போக போக பீன்னு போடுவார். ஹார்டுக்கு ஹெச், சாஃப்டாக இருக்கிறது எஸ்ன்னு போடுறது பி. 2B 4B 6B சாஃப்டஸ்ட்டு 6B. நடுவில் இருக்கிறது நார்மல் பென்சில். அந்த 2Hக்கும் 2Bக்கும் நடுவில் நார்மல் பென்சில். இந்த எரேசர் சாஃப்டாக இருந்தால் தான் அழித்த ஷோடே தெரியாமல் அழிக்க முடியும். எரேசர் ஹார்டாக இருந்துட்டால் என்னாகும், அழிக்கிற இடத்துல கருத்து போகிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் வேகமாக அழித்தா பேப்பரே கிழிஞ்சு போயிடும். அதனால் சாஃப்டர் தி எரேசர் த பெட்டர் தி குவாலிட்டி ஆஃப் எரேசர். ரெண்டுக்கும் ஸ்பெல்லிங் வித்தியாசம், ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங் மாத்திரம் வித்தியாசம். அது மாதிரி ஹார்டாக இருக்கிறத அழிக்கிறதுக்கு சாஃப்டாக தான் ரொம்ப தேவையாக இருக்குது. ஹார்டாக இருக்கக்கூடிய லெட்டால் எழுதின பென்சிலால் எழுதின எழுத்து அழிக்கிறதுக்கு சாஃப்டாக ரப்பர் தேவையாக இருக்குது. ரப்பர்ன்றதுனால தான் அதுக்கு ரப்பர்னு பேர். எரேசருங்கிறது இஸ் அ மோர் பெடான்டிக் வேர்ட். கலோக்கியல் யூசேஜில் ரப்பர் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி ரொம்ப ஹார்டாக எழுதியிருக்கேன் இந்த நெச்சில் எழுதியிருக்கக்கூடிய எழுத்து. இது வந்து எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆனாலும் எந்த வேறு சரீரம் எடுத்துட்டால் கூட அந்த சரீரத்தையும் தொடர்ந்து வருது இந்த எழுத்து. அதை அனுபவிக்கிற மட்டும் அந்த எழுத்து இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ட்ரான்ஸ்ஃபர்டு. அது ஒன்று நீ மாற்ற முடியல. நீ என்ன இந்த செல்லை மாற்றினா கூட அது இட் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட் இந்த நியூ செல், இந்த நியூ பாடி அப்படி இருக்குது. அவ்வளோ ஹார்டாக இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய கையெழுத்தை அழிக்கிறதுக்கு ரொம்ப மிருதுவாக ஒரு எரேசர் தேவையாக இருக்குது. அதனால தான் முருகன் சிற்றடியே அப்படின்னு வேற ஒரு இடத்துல சொல்கிறார். இங்கே அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அப்படின்னு சொல்கிறார். அவன் பாலசுப்ரமணியனும் சின்ன குழந்தையுடைய காலம் வந்து மிருதுவாக பூ போல தானே இருக்கும். நீங்கள் ஒரு வயசு குழந்தைய நினச்சி பாருங்கள் எவ்வளோ மிருதுவாக இருக்கும் அந்த கால். அந்த கால்பட்ட உடனே இந்த அழுத்தமாக இருக்கக்கூடிய எழுத்து அழிஞ்சு போயிடுத்து. வினையை போக்கணும்னா அவன் தான் போக்கி வைக்கணும். இதுக்கு இன்னொரு அலங்காரத்துலேருந்து இன்னொரு பாட்டு சொல்கிறேன்.
அது ரொம்ப ரசமான பாட்டு. சேலஞ்சு பண்ணார். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாடும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. நாள் என் செய்யும். இந்த 7 நாள் இருக்கணும் வாரத்தில். அந்த நாள் சனிக்கிழமை நன்னா இல்லை, செவ்வாய்க்கிழமை நாள் சரியாது அப்படிலாம் சொல்ல போகிறோம். இந்த நாள் என்ன பண்ணணும்? நாள் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். கோள்னா கிரகங்கள். நான் கோளை பதிகம்னு பாடியிருக்கேன். அந்த நவகிரகங்கள் என்ன செய்ய முடியும்? கொடுங்கூற்று என் செய்யும். கூற்றுன்னு சொன்னால் மிருத்யுன்னு அர்த்தம். எப்போதுமே கொடுமையாக தான் இருக்குது. அது யாராவது இனிமையான கூற்றுன்னு யாராவது சொல்லியிருக்காடா? கொடுங்கூற்று என் செய்யும். இதுக்கு முருகனுடைய திருவுருவம், அவனுடைய 6 முகங்களும் 12 கைகளும், அவன் காதில் இருக்கக்கூடிய தண்டை முதலிய பாதத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்களும், அவன் கழுத்தில் இருக்கக்கூடிய கடம்ப மாதிரியும் எனக்கு முன்னாடி நின்றுடுச்சுனா, இந்த கிரகங்களோ நட்சத்திரங்களோ இல்லை மிருத்யுவே வந்தால் என்ன பண்ண முடியும்னு சேலஞ்சு பண்ணி சொல்கிறார் ஒரு பாட்டில். இந்த பாட்டில் என்ன சுவாரஸ்யம் சொல்கிறேன். நாம் எல்லாருமே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவர்களும் அஸ்வதியில் ஆரம்பித்து, அஸ்வினி இல்லை அஸ்வதி, அது சம்ஸ்கிருதத்தில் சொல்லும்போது அஸ்வதின்னு சொல்லுவோம். அஸ்வதியில் ஆரம்பித்து ரேவதி பர்யந்தம் இருக்கக்கூடிய 27 அஸ்வதி நம்ம விவகாரத்தை சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அஸ்வதி பரணி கார்த்திகை சொல்கிற போதும் வேதத்தில் நட்சத்திர சூக்தம் சொல்கிற போது அக்னிர்னப்பா கிருத்திகாக கார்த்திகையில் ஆரம்பிச்சுன்னா அது பரணியில் முடிகிறது. வேதத்தில் சொல்கிற போது நட்சத்திர சூக்தங்களில் கார்த்திகை தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. நாம் நடைமுறையில் அஸ்வதியிலேருந்து ரேவதி மட்டும் சொல்லியிருக்கோம். இந்த 27 நட்சத்திரங்களுக்குள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவர்களும் பிறந்திருக்காங்க. 28ஆம் நட்சத்திரம் 27 நட்சத்திரம் தான் பிறந்திருக்காங்க. இந்த 27 நட்சத்திரங்களில் ஏதாவது மெலஃபிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துருச்சுன்னா அதை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு 27 விஷயங்கள் இந்த பாட்டில் சொன்னார். குமரேசரிரு தாழ்னா திருவடி, 2 கணக்கு போடுங்க, 2 திருவடி. சிலம்பும் சதங்கையும் தண்டையும். சிலம்பு சதங்கை தண்டை எல்லாம் காலில் போடக்கூடிய ஆபரணங்கள். 2 கால் இருக்கணும். அதனால 2 சிலம்பு 2 சதங்கை 2 தண்டை எவ்வளோ ஆச்சு? 6. திருவடி 2 8 ஆயிடுத்து. கணக்கு வச்சுக்கோ. சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளுகு. 8ஓட 6 முகங்களை சேர்த்துங்கோ, எவ்வளோ? 14. அப்புறம் தோல் 12, 14 12 26, கடம்பமான 1 27. இந்த 27 நட்சத்திரங்களுடைய மெலஃபிக் இன்ஃப்ளூயன்ஸை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு 27 விஷயங்கள். நாள் என் செய்யும் வினித என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாடும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேங்க. அதனால் வினையை ஜெயிக்கணும்னு சொன்னால் முருகனை உபாசிக்கணும். இது எப்படி ஆடியோ இருக்குது? திஸ் ஸ்டில் தி கான்ட்ரடிக்ஷன் ஹேஸ் நாட் பீன் ரிகன்சைல்ட். நான் பாட்டு சொல்லிகிட்டே போகிறது மெயின் பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது. நான் மறக்கக்கூடாது, நீங்கள் மறந்தால் கூட நான் மறக்கக்கூடாது. சொல்கிறவங்க யூ மஸ்ட் கம் பேக் டு தி ஒரிஜினல் பாயிண்ட் தட் இஸ் லெஃப்ட். இதெல்லாம் பாட்டு தான் கேட்குறது நல்லா இருக்குது, அலங்கார பாட்டு எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் யாருமே அழிக்க முடியாதுன்னு சொன்னேடே, அதை முருகனுடைய உபாசனையாக அழிக்கிறதுன்னு சொன்னால் எப்படி அப்படின்னாக்க ஒரு விதமாக பார்த்தோம். சாஃப்ட் ரப்பர் தேவை, ஹார்ட் லெட்டை அழிக்கிறதுங்கிறது ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம் அலங்காரத்திலேயே இன்னொரு பாட்டில் சொல்கிறார். அது ரொம்ப பிரசித்தமான அலங்காரம் தான். விழிக்கு துணி திருமென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணி முருகா 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 எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருத்தோடும் பயந்த தனி பழிக்கு துணை வடிவேலோ செங்கோட்டன் மயூரமுமே பயந்த தனி பழிக்கு துணை வடிவேலும் செங்கோட்டம் மயூரமுமே. ஒரே ஒரு வரி தான் எடுத்துக்க போகிறேன். இந்த அலங்காரத்தில் ஒரே ஒரு வரி தான். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருத்தோடும். கஷ்டம் வருவது பக்தன் கலறான். கஷ்டம் வந்துட்டு என்னை காப்பாற்று முருகா, நான் என்ன பண்ணுவேன்னு துடிக்கிறான். சுவாமி என்ன பண்ணுறார்?
புண்ணியம் பண்ணவனுக்கு சுகம், பாப்பம் பண்ணவனுக்கு துக்கங்கிறது எட்டர்னல் தான். இது வந்து கிராவிடேஷன் புல் மாதிரி மேலே போனால் அந்த வஸ்து கீழே வந்தாங்க, யாருமே தடுக்க முடியாது. இட் இஸ் அன் எட்டர்னல் லா ஆஃப் நேச்சர். அதனால் நான் ஏற்படுத்தின இந்த சட்டத்துக்கு நானே குறுக்கீடாக வர முடியாது, நான் ஒன்றும் அதை மாற்ற முடியாது சட்டத்தை. ஆனால் நீ என்கிட்ட பக்தி பண்ணி ரொம்ப ஏக்கத்தோடு என்னை காப்பாற்றுன்னு பிரார்த்திக்கிறேன். உன்னுடைய பிரார்த்தனையும் நான் ஒரு அடியாக நிராகரணம் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணுறேன், உனக்கு 2 தோளால் உனக்கு தாங்க முடியல அந்த பலுவை, அது ரொம்ப பெரிய பாரமாக இருக்குது. நான் என்னுடைய 12 தோளை கூட தோல் கொடுக்குறேன்ப்பா உனக்கு. சாஸ்தா பிரீதிக்கு பெரிய ஒரு உருளையில் பாயசத்தை பண்ணி 1000 பேர் சாப்பிட முடியாது பெரிய பாயசத்தை உருளையில் பண்ணுறான். சாஸ்தாட்டு கொண்டு வைக்கணும் நைவேத்தியத்துக்கு. அங்கே விருத்தமெல்லாம் பாடிட்டு இருக்கா, ஐயப்பன் மேலே விருத்தங்கள்லாம் பாடிட்டு இருக்கா. 2 பேர் தூக்க முடியாது. 2 பக்கம் பார்த்தேன்னாக்க அந்த உருளையில் 2 பக்கத்துலையும் 2 பெரிய வளையம் இருக்கும். ஆளுக்கு ஒரு வளையமாக அப்படின்னு தூக்க முடியாது. இந்த வளையத்தில் 2 மூங்கில உள்ளே கொடுத்து இந்த பக்கம் ஒரு 10 பேர், அந்த பக்கம் ஒரு 10 பேர், பாயசான பிரியனே சரணமையப்பான்னு ஒரு சரணம் போட்டான்னா தூக்கிட்டு வந்துடும். 2 பேரால் தூக்க முடியாது, 20 பேர் தூக்குற போது சமம் தெரியலை. மெனி ஹேண்ட்ஸ் மேக் லைட் ஒர்க்குன்னு இங்கிலீஷில் ஒரு பழமொழி ஒன்று உண்டு. அந்த மாதிரி 2 தோளால் நீ தாங்க முடியாத அந்த துக்கத்தை, தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய பாரத்தை என்னுடைய 12 தோளையும் கொடுத்து உன்னை தாங்க முடியாது நான் செய்கிறேன்னு. அதான் முன்பு செய்த பழிக்கு, அதான் பார்ப்போம், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 தோளும். இப்படி வினை பயனை ஜெயிக்கிறதுக்கு அவன் தான் உபாசிக்கணும், அவன் தான் தோள் கொடுக்குறான், அவன் தான் தோழனாக இருக்கான். அப்படி காமத்தால் ஏற்படக்கூடிய ஜனனத்துக்கும் வினையால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கும் காலத்தால் ஏற்படக்கூடிய மிருத்து இவ்வளவுக்கும் ஒரே மருந்தாக இருக்கக்கூடியது அந்த முருகனுடைய உபாசனை தான். இந்த காலத்தை ஜெயிக்கிறதுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுறாங்கிறது நான் பின்னாடி 3 ஸ்லோகங்கள் இருக்குது. மிருத்து பயத்தை போக்கக்கூடிய ஸ்லோகங்கள் பிரசாந்தேந்திரியே நஷ்டசங்கே விசேஷ்டேன்னு அந்த ஸ்லோகங்கள் வரும்போது அதுக்கு தமிழ் பாட்டுகளில் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய அனோட்டேஷன்ஸை அந்த இடத்துல பார்ப்போம். இப்படி சம்சார சாகரத்தை கடந்து வந்துவிட்டான்ங்கிறதுக்கு அடையாளமாக ஒன்றை தசரமலுக்காக வரக்கூடியவன் சம்சார சாகரத்தை கடந்து வந்துடுறான் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த சமுத்திரத்துடைய கதையில் உட்கார்ந்துருக்கிய திருச்செந்தூரில் அப்பேற்பட்ட பராசக்தி புத்திரனாக இருக்கக்கூடிய ஒன்று நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். யதாசன் நிதானம் கதாமானவாமே பவம்போதிபாரம் கதாஸ்தே ததீவா இதி வியஞ்சயன் சிந்து தீரேய ஆஸ்தே தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம். பராசக்தி புத்திரன்னு ஒன்று சொன்னாரே, கதையை பார்த்தீங்கன்னா ஸ்காந்தத்தில் எப்படி இருக்குது, 6 நெற்றிக்கண்கள் 6 முகங்களோடு ஆனார் பரமேஸ்வரன் இருக்குது. சாதாரணமாக 5 முகங்கள், அது முந்தா நாளே கதை வேற ஒரு கான்டெஸ்ட்டை சொன்னேன். போதாயன சூத்திரத்தில் அதோமுகம்னு ஒரு முகத்தை சொல்லியிருக்காருன்னு. 6 முகங்களை கொண்டு வர ஆனார். 6 முகங்களாலையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை பார்த்தார். அப்போ 6 முகங்களில் இருக்கக்கூடிய 6 நெத்திக்கண்கள்லேருந்து 6 தீப்பொறிகள் கிளம்பித்து அது அக்னியையும் வாயுவையும் கொண்டு போய் சரவண புகையில் சேர்க்கும்படியாக செய்தார். அப்போ தான் சரவண புகையில் சேர்த்த உடனே இந்த 6 தீப்பொறிகளும் 6 முகங்கள் கொண்ட குழந்தையாக திவ்ய ரூபமாக மாறுபடுத்துங்கிறது ஸ்காந்தத்தில் இருக்கக்கூடிய சரித்திரம், முருகனுடைய பிராதுர்பாவத்தை சொல்லக்கூடிய கதை. அப்போ அம்பாளுக்கு இது ஒன்றும் சம்மந்தம் இல்லை. அம்பாள் கர்ப்பத்தில் தரித்தாள், அப்புறமா கர்ப்பத்திலேருந்து முருகன் ஆவிர்வவிச்சார்னு கதை இல்லை. கர்ப்பத்தில் ஒரு குழந்தைய சுமந்தால் தானே அப்புறம் அந்த குழந்தைக்கு பிறந்தப்புறம் பால் கொடுக்க முடியும் தாயா. இது ரொம்ப எலிமெண்ட்ரி லா ஆஃப் நேச்சர். குழந்தைய சுமந்தால் தான் குழந்தை ஈன்றப்புறம் பால் கொடுக்க முடியும். இப்போ குழந்தைய சுமக்கலை, அதனால் பாலும் கொடுக்கல. உண்ணாமுலை அம்மனாக இருக்க திருவண்ணாமலையில் அபீத குச்சாம்பாள்னு பேர், தமிழில் உண்ணாமுலை அம்மன். அவள் ஸ்தனத்தில் நேரடியாக பால் குடிச்சவா யாரும் கிடையாது. ஏன்னா அவள் குழந்தை ஈண்டு இருக்கிறிய அங்கே பிள்ளையாக பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கும்பொழுதும் அங்கே கர்ப்பம் தரிக்கலை. காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வராயை நமஹா. காமேஸ்வரனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை பார்த்த மாத்திரத்தில் பிள்ளையார் ஏற்பட்டாருங்கன்னா ருத்ராசஸ்தாமி சொல்கிறது ஸ்காந்தத்துலேயும் கதை அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் தக்ஷகாண்டத்தில் பிள்ளையாருடைய பிராதுர்பாவத்தை தக்ஷகாண்டத்தை சொல்லியிருக்கா ஸ்காந்தத்தில். அதனால் அவள் கர்ப்பத்தில் சுமந்து ஈண்டிருக்காததுனால்தான் டைரெக்டாக தன் ஸ்தன்யத்தில் எந்த குழந்தைக்கும் பால் கொடுக்கல. முருகனுக்கு பின்னாடி பால் கொடுக்குற போது கூட சுரக்கக்கூடிய பாலை தங்க பாத்திரத்தில் ஏற்றி வச்சுட்டு அந்த தங்க பாலில் ஏந்தின பாலை தான் கொடுத்தாள் முருகனுக்கு இருக்கே தவிர ஸ்தனத்தில் என்ன நேரடியாக பால் கொடுத்தாள்னு அப்படி கதை இல்லை. அப்படி இருக்கிற போது கர்ப்பத்தில் சுமக்கலைங்கிற போது பராசக்தி புத்திரம்னு சொல்கிறார் இவர். பராசக்தி புத்திரம் எப்படி பொருந்தும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. சாந்தோக்கிய உபனிஷத்தில்
சனத்குமாரர் நாரதருக்கு உபதேசம் பண்ணுறாருன்னு வருது ஆரம்பத்தில். அங்கே ஆச்சாரியால் பகவத்பாதாள் பாஷ்யத்தில் சனத்குமாரை பற்றி ரெஃபர் பண்ணும்போது சயேவ பகவான் ஸ்கந்தகா சயேவ பகவான் ஸ்கந்தகான்னு 2 முறை எழுதினார் வியாக்கியானத்தில். சனத்குமாரர் தான் ஸ்கந்தனா வந்து தோன்றினார் அப்படின்னு ஆச்சாரியால் பாஷ்யம். இந்த கதையை ரொம்ப அழகாக மகாபிரிவா சொல்லியிருக்கா. இது சனத்குமாரர் தான் ஸ்கந்தனா வந்தால் எனக்கு ரொம்ப நாளாக இது புரியாத புதிராக இருந்தது. பல வித்வான்கள்கிட்ட கேட்டேன். கடைசியில் 18 புராணங்களும் உபன்யாசம் பண்ணியிருந்த பிரம்மஸ்ரீ திவங்கதரான சோமதேவ சர்மா ஒரு சாதுர்மாசம் போது எனக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணி வைக்கிற போது இந்த ஞான பிக்ஷையும் பண்ணி வச்சார். ஜெயராம சர்மாவுடைய தகப்பனார் சோமதேவ சர்மா. அவர் ஜெயராம சர்மாவே எனக்கு ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி, அதுக்கு ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி அவள் சோமதேவ சர்மா. அவர் எனக்கு ஒரு ஞான பிக்ஷையும் பண்ணி வச்சார் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. தனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி ஒரு சோமதேவ சர்மாட்டேருந்து இவர் தெரிஞ்சிருந்த மாதிரி இதெல்லாம் பெரியவா நாடகங்கள்லாம் நடிப்பார். அதை உடனே சில விஷயங்கள் அப்படியே லிட்டரலாக இருந்துருக்கூடாது. சோமதேவ சர்மா தான் மகாபெரிவாளை விட ரொம்ப படித்தவர் அப்படின்னு. அவர் ரொம்ப படித்தவர் தான், சோமதேவ சர்மா ரொம்ப படித்தவர், அது சந்தேகம் கிடையாது. பெரியவா சர்வஜா ஞானி அவள் அப்படி தான் சொல்லிப்பாள். வினயத்தில் அப்படி தான் சொல்லுவாள். திருப்புர ரகசியத்தில் இருக்கக்கூடிய கதை. அந்த கதை எப்படி இருக்குனாக்க, சனத்குமாருக்கு ஒரு நாளைக்கு சொப்னம் வந்துருச்சு. சொப்னத்தில் அசுரால் எல்லாரையும் நிகிரகம் பண்ணுற மாதிரி ஒரு சொப்னம். உடனே தன் தகப்பனாராக இருக்கக்கூடிய பிரம்மாட்ட போய் சொன்னார். அவர் சொன்னார், நீ வாஸ்தவத்திலேயே வைதிக மதத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவனாக இருக்கிறதுனால தான் அந்த வைதிக மதத்துக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய அசுராலை நிகிரகம் பண்ணுற மாதிரி உனக்கு சொப்னத்தில் ஒரு காட்சி தோடி இருக்குது. ஆனால் இந்த ஜென்மாவில் நீ யாரையும் நிகிரகம் பண்ண முடியாது. நீ ஞானியாக இருக்க, யாருக்கும் அந்த அவதேசம் கூட ஹிம்சை பண்ண முடியாது, நீ பதம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சமாதானம் சொல்லிவிட்டார். இவர் திரும்பி தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டார் சனத்குமார். பெரியவாளுடைய ஃபுட் நோட் இந்த கதையை சொல்கிற போது, உலகமே இவருக்கு சொப்பனமாக போனதுனால சொப்னத்தை பற்றி அவர் கவலைப்படலை. உலக வாழ்க்கையே சொப்னத்தை பார்க்கக்கூடிய காட்சியாட்டமா. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் அதான் ஆச்சாரியார் முதல் ஸ்லோகத்தில் சொன்னார். விஸ்வம் தர்ப்பணம் திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னு ஆத்மனி மாயையா பகிரிவோத்பூதம் யதா நித்ரையா எஸ் சாட்சாத் குருத்தே பிரபோத சமயே சுவாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமகிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே அப்படின்னு சொன்னார். அதனால் உலகமே சொப்னமாட்டமாக தோணுனதுனால சொப்னத்துக்குள்ளே ஒரு சொப்னம் பார்த்தா. சொப்னத்துக்கே ஒரு சத்தியமான எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. சொப்னத்துக்குள்ளே பார்க்கக்கூடிய சொப்னத்துக்கு தி எக்ஸிஸ்டன்ஸ், தி ரியாலிட்டி ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ஃபர்தர் டிமினிஷ்ட். அதனால் உலகமே சொப்னமாக தோன்று போனதுனால இவர் சொப்னத்தை பற்றி கவலைப்படாமல் இவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பேசாமல் இருந்தார். இந்த மாதிரி உலகத்தையே சொப்னத்தில் பார்க்கக்கூடிய காட்சியாட்டமாக ஒருத்தர் உணர்ந்து விட்டார்னா அனுபவத்தில் பெரிய ஞானி. நாம் எல்லாரும் பார்வதி பரமேஸ்வராளுக்கு குழந்தைகளாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு ஞானியான ஒரு குழந்தையை பார்க்குறதும் அவளுக்கு ரொம்ப பிரியம் பொங்கில் வருது. இப்படி ஒரு குழந்தை ஞானியாக இருக்கானே, இவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஒரு இந்த ஞானிடத்தில் ஒரு தனியாக அலாதியான ஒரு பிரேமம் வருது பார்வதி பரமேஸ்வராளுக்கு. பார்வதி பரமேஸ்வரர் 2 பேரும் சனத்குமார் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தார். இந்த குழந்தைக்கு ஞானியான குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வந்தால் இவர் பேசாமல் உட்கார்ந்தே இருந்தார். எழுந்துக்கல, வாங்கன்னு சொல்ல, நமஸ்காரம்னு சொல்ல, ஒன்றும் சொல்ல, இவர் மாட்டும் பேசாமல் இருந்தார். கோபம் வந்துட்டு பரமேஸ்வரன், நான் பரமேஸ்வரன் வந்திருக்கேன், நீ எழுந்துருக்கல, வாங்கோன்னு ஒரு வார்த்தை சொல்ல, நமஸ்காரம்னு சொல்லலை, நான் சாபம் கொடுத்துருவேன் அப்படின்னா. பேஷாக கொடுத்துருங்க, உங்கள் சாபம் என்னை ஒன்றும் பாதிக்காது, ஆத்மாவுக்கு ஏது பாதிப்பு? கத்தியால் குத்த முடியல, நெருப்பால் எரிக்க முடியல, காற்றால் காய வைக்க முடியல, ஜலத்தால் ஈரப்படுத்த முடியலைங்கிற போது இந்த ஆத்மாவுக்கு யார் சாபம் கொடுத்து என்ன பண்ண முடியும்? எந்த சாபமும் பாதிக்காது ஆத்மாவில். அப்படி ஒரு ஞான நிஷ்டை. இவர் ஏன் பரமேஸ்வரன் போட்டு ஏன் ஏந்திருக்கல, ஏன் நமஸ்காரம் பண்ணலைன்னா அது சூக்ஷ்மத்தை தெரிஞ்சுக்கணும். உடனே நாஸ்திகனாக இருக்கக்கூடியவன் சுவாமியை மதிக்க மாட்டேங்கிறான், அவன் சனத்குமாரை போல ஞானின்னு நினச்சிக்கூடாது. ஞானிகள் சில சமயத்தில் நாஸ்திக நாட்டமாக தென்படுவார். அதனால் ஞானியும் நாஸ்திகனும் ஒன்றாயிடாது. ஏன் ஏந்திருக்குதே, ஏன் நமஸ்காரம் சொல்லுதே, ஏன் வரவேற்குதேனாக்க, இப்போ இத்தனை பேர் வந்திருக்கிற உபன்யாசம் கேட்கறதுக்கா? சில பேர் ஆற்றுல ஒத்துழைப்பு தனியாக வந்திருக்கோம், ஆற்றை பூட்டின்னு வந்திருக்கோம் வச்சுங்க, இன்க்ளூடிங் திஸ் உபன்யாசகர். ஆற்றுல போனால் நான் தான் சாவியை திறந்து உள்ளே ஆற்றுல போய் உட்கார்ந்தாகணும். இப்போ யாராவது வெளியிலேருந்து ஒருத்தர் வந்தார்னாக்க, வாங்கோ உட்காருங்கோ, காஃபி சாப்பிட்றீங்களா,
தீர்த்தம் சாப்பிட்றீங்களா, ஏதோ கேட்குறோம். இது ஒரு சோஷியல் கர்டசி, பேசிக்காக தர்மம் கூட அப்படி தான் வரவேற்கணும்னு இருக்குது. சாஸ்திரங்கள்ட்ட அப்படி தான் இருக்குது. வந்த வாழை காலம் தீர்த்தம் கொடுக்கணும், தீர்த்தம் சாப்பிட்றான்னு கேட்கணும். காஃபியை பற்றி சாஸ்திரத்தில் சொல்லலை, ஆனால் ஏதாவது குடிக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ கொடுக்கணுங்கிறது சாஸ்திரத்தில் இருக்குது. ஆதித்யம் பண்ண வேண்டியது தர்மம். ஒருத்தர் நம்ம பார்க்கறதுக்காக வந்தார், வாங்கோ உட்காருங்கோ, யாத்திரை ஏதாவது சௌரியமாக இருந்தால் இதெல்லாம் கேட்குறது நியாயம். இப்போ நானே ஆற்றுல போயிட்டு சாவியை போட்டு திறந்துட்டு நானே என்னை பார்த்து வாங்கோ, நானே ஆற்றுல போய் உட்காருங்கோன்னு சொல்லி அப்புறம் உட்காருறதா? என்னுடைய கிரகம் நான் இப்போ அத்வைத்தியாக இருந்துகிட்ருக்கேன், தனியாக இருந்துகிட்ருக்கேன். அதனால் கதவை தான் நான் மட்டும் உள்ளே போக வேண்டியது தான், உட்காரணுன்னா உட்கார வேண்டியது தான், பாத்ரூம் போகணுன்னா போக வேண்டியது தான். இது யாரை போய் கேட்குறதுக்கு? நான் மே யூஸ் திஸ் பாத்ரூம் அப்படின்னு வேறு ஒரு கெஸ்ட்டு வந்தால் தான் கேட்பேன், ஐ வாண்ட் டு யூஸ் த ரெஸ்ட் ரூம்னு. நான் அம்மாத்தில் போய் நாமே கேட்டுக்கிறதா, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறோமா, எங்கே இருக்குதுன்னு கேட்குறதா? இது பைத்தியக்காரத்தில் அதுக்கு வாங்கோன்னு நம்மளையே கூப்பிட்டுறேன், உட்காருங்கோ நம்மளுக்கே உபச்சாரம் பண்ணுறதா? தனக்கு தானே யாரும் உபச்சாரம் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் தன்னை போலவே பரமேஸ்வரனையும் பார்வதியும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களையும் ஆத்மஸ்வரூபமாக பார்த்ததுனால்தான் இவர் எழுந்திருக்கலே நமஸ்காரம் சொல்ல, வாங்கோன்னு சொல்ல. இது ஞானியுடையனரே நம்மளால் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான நிலையில புரிஞ்சுட்டா போகணும். அதனால இவர் எழுந்திருக்கிற மரியாதை ஒன்றும் செய்யலை. இதுதான் மகாபிரிவா பண்ண கீர்த்தனையில் ஆத்மவதேவ பரானப்பி பஷ்யதா அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றை போலையே பாக்கி எல்லாரையும் நினச்சிக்கோ. இதுதான் பெரிய அத்வைத ஞானத்துக்கு பெரிய லட்சணம் இது. அதனால தான் அவர் எழுந்திருக்க, இந்த காரணத்தால் தான் எழுந்திருக்கிறதே மரியாதை பண்ணலைங்கிறது பரமேஸ்வரன் தெரியும், அது தெரியாதா? ஆனால் கொஞ்சம் விளையாடலாமே, இந்த குழந்தையோட ஞானியான குழந்தையோட விளையாடலாமே நினச்சிட்டு நீ பேசாமல் இருக்கே, நான் சாபம் கொடுத்துருவேன். பேஷா கொடுத்துங்கோ, உங்கள் சாபம் என்னை பாதிக்காதுங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்படின்னா ஞானம் தான் இப்படி தான் இருக்கணும். சாபத்தை பற்றி கவலைப்படாமல் எதுவாக இருந்தாலும் ஆத்மனிஷ்டை அழியாத வஸ்து, ஸ்வயமாக பிரகாசிக்கக்கூடிய ஆத்ம வஸ்து தான்ங்கிறது அனுபவத்தில் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி ஞானியான குழந்தைய பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏதாவது வரம் கேளுங்க. உங்கள் சாபத்தால் எனக்கு எப்படி பாதிப்பு கிடையாதோ அந்த மாதிரி உங்கள் வரத்தால் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, நீங்களே வச்சுங்க உங்கள் வரத்தை. வரம்னா ஏதோ ஒரு விஷயம் வேணும்னா தானே வரம் கேட்கணும். ஆத்மாவை தெரிஞ்சவனுக்கு இனிமேல் அடைய வேண்டியது ஒன்றும் கிடையாது. எந்தத்வாச அபரம் தாபம் மன்னியதே நாதிக்கம் ததா. இதுக்கு மேலே ஒன்று இருக்குங்கிற எண்ணமே இல்லை. அதனால மேலே ஒன்று எண்ணம் இல்லை, இதுக்கு மேலே வஸ்துவே இல்லை. ஆத்மாவுக்கு மேலே ஒரு வஸ்து இல்லை. ஆத்மலாபான்னு பரம் வித்தது. அதனால் ஆத்மாவை தெரிஞ்சவனுக்கு வேறு ஆசையே கிடையாது, எந்த ஆசையும் கிடையாது. சாப்பிடணும்னு ஆசை கிடையாது, தீர்த்தபானம் பண்ணணும் ஆசை கிடையாது, தூங்கணும்னு ஆசை கிடையாது, 4 பேர் நம்மளை கொண்டாடணும்னு ஆசை கிடையாது, இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து இங்கே வரணும், எந்த ஆசையும் கிடையாது. பேசிக்காக இருக்கக்கூடிய அன்னம் பானம் தீர்த்தத்தில் கூட அவனுக்கு, தூக்கத்தில் கூட ஆசை கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நிலை ஞானியுடைய நிலை. நீங்கள் தான் ஏதோ வரங்கிறது. அவர் என்ன பண்ணார், உங்கள் வரத்தால் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, உங்கள் சாபமும் என்னை ஒன்றும் பாதிக்காது. நீங்கள் தான் என்ன ஒரு நிமிஷம் சாபம் கொடுக்குறேங்கிறேன், ஒரு நிமிஷம் வரம் கொடுக்குறேங்கிறேன். உங்களுக்கு தான் இந்த சாபம் வரம் இதில் ரெண்டையும் இன்னும் மோகம் இருக்குது போல் இருக்குது. இன்னும் நான் வேணால் உங்களுக்கு வரம் கொடுக்குறேன். சனத்குமார் பரமேஸ்வரனை பார்த்து, பரமேஸ்வரன் அப்படின்ற அவருக்கு சாபம் கொடுத்தேன்னு சொல்லப்படாது, வரம் வேணால் நான் கொடுக்குறேன்னு பார்த்த பரமேஸ்வரன். சரியான ஒரு சமயம் தான் இதை, லெட் மீ யூஸ் திஸ் ஆஃபர், நிஜமாக வரம் கொடுக்குறேன் சொல்லிட்டு சொன்ன வார்த்தை பின்வாங்க மாட்டேன். கேளுங்கோ, ஏதாவது வரம் வேணும்னா கேளுங்கோ. எல்லாருமே நம்ம பாவத்தினால பார்வதி பரமேஸ்வராளுக்கு குழந்தையாக இருந்தாலும் கூட பிரத்யக்ஷமாக இப்பேற்பட்ட ஒரு ஞானி தனக்கு குழந்தையாக பிறக்கணும்னு ஆசை இருக்குது பரமேஸ்வரனுக்கு. அதனால் எனக்கு நீ பிள்ளையாக வந்து பிறக்கணும் தான் சனத்குமாரை பார்த்து வரம் கேட்குறார் பரமேஸ்வரன். நீ எனக்கு பிள்ளையாக வந்து பிறக்கணும் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், நானும் வரம் கொடுத்துட்டேன், நீங்களும் கேட்டுவிட்டேன். சொன்ன வாக்குலேருந்து நான் பின்வாங்க முடியாது, வரம் கொடுத்தாகணும். ஆனால் ஞானிக்கு விருப்பு வெறுப்பு ரெண்டும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவன் தான் ஞானி, சமதிருஷ்டியோடு பார்க்கக்கூடியவன் தான் ஞானி. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தில் கொஞ்சம் சின்ன வெறுப்பு இருக்குது, அருவருப்பு இருக்குது. ஒரு ஸ்திரீயுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியில் வந்துங்கிறது என்னால் நினச்சி பார்க்க முடியல. நான் உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பேன், ஆனால் ஒரு ஸ்திரீ கர்ப்பத்திலேருந்து பிறக்க மாட்டேன். இது எப்படி இருக்குது? பிள்ளையாக பிறப்பேன், ஆனால் ஸ்திரீ கர்ப்பத்திலேருந்து பிறக்க மாட்டேன். பக்கத்தில் பார்வதி இருக்கா. அவள் என்ன நினச்சிருக்கா, இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடக்க ஒரு சம்பாதத்தை மௌனமாக பார்த்துட்டு இருக்கா அம்பாள். பிள்ளையாக பிறக்குன்னு சொன்னாக்க பரமேஸ்வரன் பிதா தான், அம்பாள் தானே தாயாராக இருக்கணும். நமக்கும் குழந்தையாக தான் பிறக்க போகிறான்னு நினச்சிருந்தா, இவர் திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டால் நான் ஒரு ஸ்திரீ கர்ப்பத்தை பிறக்க மாட்டேன், பிள்ளையாக பிறக்கிறேன் ஆனால் ஸ்திரீ கர்ப்பத்திலேருந்து பிறக்க மாட்டேன்னு விட்டேன்.
அம்பாள் சொன்னால் அது எப்படி இருக்க முடியும்? ஒரு ஸ்திரீ குமார் 2 பேரும் மாதா பிதாவாக இருந்தால் தானே ஒரு குழந்தை பிறக்க முடியும். நீ அவருக்கு என் பர்த்தாவுக்கு நீ பிள்ளையாக பிறக்கணும்னா எனக்கும் பிள்ளையாக தானே இருக்கணும்னா அவர் தானே வரம் கேட்டார், நீங்கள் வரம் கேட்குறியே. அம்பாளை பார்த்து பரமேஸ்வரன் தானே வரம் கேட்டார், நீங்கள் வரம் கேட்குறியே. அவருக்கு தான் நான் வாக்கு கொடுத்தேன், அதனால் அவருக்கு தான் பிள்ளையாக இருப்பேன். 2 பேரும் 1/2 மணி நேரம் வாதம் பண்ணால் அம்மாவும் பிள்ளையுமா வாதம் பண்ணி கடைசியில் ஒரு முடிவுக்கு உங்கள் பிள்ளையாகவும் நான் வந்து பிறக்கிறேன், ஆனால் கர்ப்பத்திலேருந்து பிறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கர்ப்பத்திலேருந்து பிறக்க மாட்டேங்கிறது ஸ்டக் டு ஸ்டாண்ட். ஒரு ஸ்திரீக்கு குழந்தையாக பிறக்கிறேன்னு சொல்லி கர்ப்பத்தில் பிறக்க மாட்டேன்னா இது எப்படி? உலகத்தில் நினச்சி பார்க்க முடியாத விஷயம் தெய்வங்கள் தான் செய்ய முடியும். நாம் சாதாரண விஷயம் நினச்சே பார்க்க முடியாது. சரின்னு ஒத்துனுட்டேன். இந்த மட்டும் உங்களுக்கு பிள்ளையாக பிறக்கிறேன்னு ஒத்துனுட்டானே இந்த குழந்தை அப்படின்னு அம்பாள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணப்படாது. இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கான், உங்கள் பிள்ளையாகவும் பிறக்கிறேன்னு இறங்கி வந்திருக்கான். ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் ஏதாவது அடம் பிடிச்சு நான் வரவே மாட்டேன், உங்கள் பிள்ளையாவே வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு சரின்னு ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்து 2 பேரும் ஒத்துனுட்டான். அம்பாள் சில சமயத்தில் சர்வங்கியாக எல்லாம் தெரிஞ்சு பரதேவதையாக இருப்பாள். சர்வங்கியா சாந்திர கருணா சமானாதிக வர்ஜிதா. சில சமயத்தில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் போல ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாள். ஒரு சமயம் என்ன பண்ணால் ஒரு அசுரன், அவனுக்கு பாகவதத்தில் விருகாசுரன்னு பேர் சொல்கிறார், வேற சில புராணங்களில் பஸ்மாசுரன்னு பேர் சொல்கிறார். நாரதரை போய் கேட்டான், சீக்கிரமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி, சீக்கிரமாக கோச்சில் இருக்கக்கூடிய கோபம் படக்கூடிய மூர்த்தி யாருன்னு கேட்டால் பரமேஸ்வரன் தான் சொன்னார். அவர் பரமேஸ்வரனை போய் தபஸ் பண்ணால் 7 நாள் தபஸ் பண்ணி பரமேஸ்வரன் ஆவிர்பவிக்கிறேன்னு சொல்லி தலையே அறுத்து ஆகுதியாக கொடுக்கறதுக்கு தயாராக போயிட்டான். பரமேஸ்வரன் ஆவிர்பவிச்சார். அப்பா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். நான் யார் தலையில் கையை வச்சாலும் அவன் ஒருபடி சாம்பலாக போயிடணும்னு வரம் கேட்டான். கொடுத்தேன்னு விட்டார் சுவாமி. கொடுக்கலாமா இந்த மாதிரி வரத்தை கொடுக்கலாமாண்ணா? ரொம்ப சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்தது, செக்கை ப்ரெசென்ட் பண்ணான் டெல்லர்கிட்ட. சிக்னேச்சர் தான் கரெக்டாக இருக்குது, டெக்னிக்கலி இது செக் இஸ் கரெக்ட், பேலன்ஸ் இருக்குது. அவன் கேட்க முடியுமா? 5000 ரூபாய்க்கு செக்கு போட்டிருக்காரு, 5000 ரூபா ட்ரா பண்ணி நீ கோவிலுக்கு கொடுக்க போறியா குடிக்க போறியான்னு கேட்க முடியுமோ? இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் சொல்லுவான். என்னுடைய பணம் நான் செலவிக்கிறேன், நான் கோவிலுக்கு போகிறேன், வேறு எங்கேயாவது இடத்துக்கு போகிறேன், நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு விதத்தில் செலவிக்க போகிறேன். 5000 ரூபாயா எப்படி செலவிக்கிறேங்கிறது ஐ ஆம் நாட் ஆன்சரபிள் டு, பிகாஸ் இட்ஸ் மை மணி. அதுவே அவன் 5000 ரூபா லோன் கொடுக்குறதா இருந்தால் 50 கண்டிஷன் போடுவோம், டைரக்ட் பேமெண்ட் டு தி சப்ளையர், அது மாதிரி ஏதாவது கண்டிஷன்லாம் போடுவோம். இது மாதிரிலாம் கண்டிஷன் போடுவோம். அவன் பணம் அது கொடுக்குறான், நம்ம பணம் தான். அவனுக்கு ஒன்றும் காரணம் காட்ட வேண்டாம். எப்படி பேலன்ஸ் இருந்து செக்கு கரெக்டாக இருந்துவிட்டா அந்த செக்கை ப்ரெசென்ட் பண்ணால் அந்த அமௌண்ட்டை கொடுத்தே ஆகணுமோ பேங்க்கில் இருக்கக்கூடிய கேஷியர். அந்த மாதிரி இவன் வரங்கிற ஒரு பேலன்ஸை வச்சுருக்கான். அதனால் தபஸ் பண்ணியிருக்கான். தபஸுங்கிற பேலன்ஸ் இருக்குது, வரம் கேட்ட உடனே வரங்கிறது செக்கை இஷ்யூ பண்ணுற மாதிரி. உடனே செல்ஃப் செக்கு போட்டால் உடனே கொடுத்து ஆகணும். கொடுக்க மாட்டேன்னு பரமேஸ்வரனால் கூட சொல்ல முடியல. வரம் கேட்டால் கொடுத்துட்டார் சுவாமி. யார் தலையில் கையை வச்சாலும் அவள் ஒரு பிடி சாம்பலாக போயிடணும். இதை வச்சு நிறைய பேரை மிரட்டலாம். இவன் என்ன பண்ணால், நீங்கள் வரம் கொடுத்துட்டு இந்த வரம் பலிக்கிறதா இல்லையா நான் பார்க்கணும், வாங்கோ உங்கள் தலையில் கையை வைக்கிறேன்னா இது எப்படி இருக்குது? வளர்த்த கடா மாறுதவாயுதுன்னு சொல்லுவாடணும். அதுக்கு அர்த்தம் வேறு. அதாவது அக்னியை உபாசித்தான். கிரஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய சமயம் முழுக்க அக்னி ஆராதனம். அந்த அக்னி தான் கடைசியில் ருத்ரபூமியில் அந்த அக்னியை தான் நெஞ்சில் வச்சு இவன் எரிச்சாகணும். வளர்த்த கடா மாறுதவாயுதுங்கிறது அதான் அர்த்தம். எந்த அக்னியை உபாசிச்சியோ அந்த அக்னியாலேயே இந்த சரீரத்துக்கு கடைசி சம்ஸ்காரங்கிறது அது அர்த்தம். தலையில் கை வைக்கிறேன்னு விட்டான். த லார்ட் வாஸ் செக்மேட்டட் ஆஸ் இட் வர். ஏன்னா அவன் கையை தலையில் வச்சு பரமேஸ்வரன் பஸ்மமாக போயிட்டா இவன் ஈஸ்வரன் இல்லைன்னு ஆகிடும். பஸ்மமாக போலேன்னா இவர் கொடுத்த வரம் பொய்ன்னு ஆகிடும். எப்படி இருந்தாலும் இவருக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலையாக இருக்கணும். பாகவதத்தில் என்ன சொன்னார், உடனே ஓடினான். இதெல்லாம் லீலை. இவன் கையை தூக்கி தலையில் வைக்கிறது, கையை தூக்குற போது தூக்கின கையை கீழே இறக்க முடியாமல் அப்படியே ஸ்தம்பித்து போக முடியாமல் பகவான் செய்ய முடியாத. அப்படி ஒரு ரிஷி இந்திரன் அந்த ரிஷி மேலே கோபப்பட்டு தனக்கு மாத்திரம் கிடைக்கக்கூடிய சோமரசத்தை அங்கே அஸ்வினேவர்களுக்கும் ஒரு பாகம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு விட்டார். செவனங்கிற ரிஷி அது கோபம் கொண்டு வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ணேன்னு தூக்கினான் கையை. தூக்கின கை எப்படி நின்று கொடுத்து கீழே இறக்க முடியல, வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ண முடியாமல் அப்படியே ஸ்தம்பனம் பண்ணி விட்டார் செவனர்னு பாகவதத்தில் இந்த கதை இருக்குது. ஸ்திரீகளுக்கு புரியுற மாதிரி இன்னொன்று நான் சொல்கிறேன். மிடில் ஏஜில் வந்துட்டால் ரொம்ப ஸ்திரீகளுக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன், ஃப்ரோசன் ஷோல்டர்னு பேர். கையை இதுக்கு மேலே தூக்க முடியாது, ஹைட்டுக்கு மேலே தூக்க முடியாது. அவருக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் இன் ரிவர்ஸ் இருந்துருக்கு. மேலே தூக்கின கையை கீழே இறக்க முடியல.
இது மாதிரி ஏதாவது இந்த பஸ்மாசுனுக்கு இந்த விருக்காசுனுக்கு பண்ணப்படாதோ இதெல்லாம் ஒரு நீல தானே ஓடினேன், பின்னாடி ஓடலாம். உலகம் முழுக்க தேவர்கள் தான் நடுங்கி இருக்கிறான், எங்கே போய் முடிய போகிறதோ, விபரீதமாக வரங்கட்டிருக்கான், இவனும் ரொம்ப துஷ்டனாக இருக்கான், எங்கே போய் முடிய போகிறதோ தெரியலேங்கிறபோது அங்கேருந்து நாராயணன் வந்தார், பிரம்மச்சாரி ரூபத்தில் வந்து எங்கடா போகிறேன்னு கேட்டார். இது பாகவத்தில் இருக்கக்கூடிய கதை, தசமஸ்கந்தத்தில் கடைசியில் வருது இந்த கதை. பரமேஸ்வரன் இப்படி வரம் கொடுத்துட்டார். இந்த வரம் சத்தியமாக இல்லையா டெஸ்ட் பண்ணோம். நான் தலையில் கையை வச்சு பார்க்கலான்னு பார்த்தேன், ஓடின்னு இருக்கார், பின்னாடி ஓடின்னு இருக்கேன். ஆமாம், பலிக்காத வரத்தை அவர் கொடுத்துட்டாருன்னா நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்க வேண்டியதுதான். இந்த பலிக்கிறதா இல்லையா பார்க்கணும், அவ்வளோதானே உனக்கு. நீ உன் தலையில் கையை வச்சு பார்த்தா தெரிஞ்சு போய்டுறது. போகிற போக்கில் கேஷுவலாக சொன்னால் இந்த அசத்துவ ஆத்மநேரமாக கையை வச்சது முடிஞ்சு போயிட்டு கதை முடிஞ்சு போயிடுச்சு. இது பாகவத்தில் இருக்கக்கூடிய கதை. வேறு புராணங்கள்ட்ட எப்படி இருக்குனாக்க, பரமேஸ்வரன் திடீர்னு ஓடி போய் காணாமல் போயிட்டார் எங்கேயோ. அம்பாள் சில சமயத்தில் சர்வகியாக இருப்பாள், எல்லாம் தெரிஞ்ச பரதேவதையாக இருப்பாள். சில சமயத்தில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளாட்டமாக ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காள். அந்த மாதிரி சாதாரண ஸ்திரீயாட்டமாக இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு புருஷன் காணாமல் போயிட்டான்னு சொன்னால் எந்த ஒரு ஸ்திரீயாக இருந்தாலும் பரபரப்பு தாங்க முடியாமல் ஒரே டென்ஷன் ஜாஸ்தியாக போயிடாதோ. அந்த பரபரப்பு என்ன உருகி போய் ஒரு நீர் தேக்கமாக மாறிவிட்டாள் அம்பாள். சாதாரணமாக நீர் தான் கண்ணேந்து வரும், கண்ணீர் வரும். அந்த மாதிரி டென்ஷனாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவளே உருகி ஒரு நீர் தேக்கமாக ஜலாசயமாக மாறிவிட்டாள். அந்த ஜலாசயம்தான் சரவண பொய்கை. அதனால் அம்பாளுக்கு புத்திரனாகவும் வந்தார். ஆனால் அதே சமயத்தில் ஸ்திரீ கர்ப்பத்திலேருந்தும் வரல. சரவண பொய்களை கொண்டு போய் இந்த 6 தீப்பொறிகளை டெபாசிட் பண்ணப்பறம் தானே ஆறுமுகத்தோடு முருகன் ஆவிர்பவிச்சார். அவர் சொன்ன வாக்குக்கும் குறை வரல, அம்பாள் சொன்ன வார்த்தைக்கும் குறை வரல, அம்பாளுக்கு புத்திரனாக வந்துவிட்டார். அந்த மாதிரி சரவண பவன் அப்படின்னு சுவாமிக்கு இந்த 6 அக்ஷரங்கள் கொண்டு சரவண பவாயிரம் திருமந்திரம்னு பாபநாசிவன் சண்முகப்பிரியாரை பாடினாரே. இந்த சரவண பவாங்கிற சுப்பிரமணிய ஷடக்ஷரின்னு பேர். ராம ஷடக்ஷரி ஒன்று உண்டு, சுப்பிரமணியனுக்கு ஷடக்ஷரி உண்டு. ஷடக்ஷரி இன்சிடென்ட்லி ஷடாக்ஷரி இல்லை, ஷட் அக்ஷரம் ஷடக்ஷரம். ஷடக்ஷரி 6 அக்ஷரங்கள் கொண்ட மகாமந்திரம். அது சரவண பொய்கையை தோணுனதுனால்தான் சரவண பவன் அவருக்கு பேர் வந்தது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு ஆட்டோ ஏதோ புக் பண்ணி கேன்சல் பண்ணி யூஷுவல் திங்ஸ் இன்னும் அந்த இது மறுபடியும் புக் பண்ணி வரது ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. நீங்கள் தான் ஏதோ நல்ல சங்கீதம் கேட்டிருந்தேன், எனக்கு முடிகிறவு தான் வர முடிஞ்சுது. ஏறின உடனே உன் பேர் என்னப்பான்னு கேட்டேன். அந்த ஆட்டோ டிரைவரை சரவணகுமார்னு சொன்னான். சந்தோஷம்னு சொன்னேன். அவன் அது ஃபார் இட் ரெஜிஸ்டர்ட் வித்தின்னு எனக்கு தெரியாது. நான் முருகனை பற்றி தான் பேச போயின்னு இருக்கேன்ப்பா, சரவணகுமார்னு சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷம்னு அவன்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். எவ்வளோ தூரம் இவன் ரிசப்டிவிட்டின்னு எனக்கு தெரியாது. நமக்கு சுப நிமித்தமாக முருகன் வந்தால் அப்படி நினச்சிக்கணும். நமக்கு அந்த பாவம் எல்லாரையும் முருகனாக நினைக்கணும். அந்த பேர் இருக்கக்கூடியவரை கூட முருகனாக நினைக்க வேண்டாமா? எல்லாரையுமே அப்படி தான் நினைக்கணும், பிரம்மமாக தானே நினைக்கணும். அதனால் சரவண பொய்கையில் வந்து முருகன் ஆவிர்பவிச்சதுனால பராசக்தி புத்திரன். அதனால தான் தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம் யதாசன் நிதானம் கதாமானவாமே பவம்போதிபாரம் கதாஸ்தே ததைவா इति व्यञ्जयन् सिन्धुतीरे आस्ते तमीरे पवित्रं पराशक्तिपुत्रम् यदा सन्निधानं गताया मानवाया मे यदा सन्निधानं गता मानवा मे भवाम्बोधिपारं गतास्ते तदैव भवाम्बोधिपारं गतास्ते तदैव इति व्यञ्जयन् सिन्धुतीरे य आस्ते इति व्यञ्जयन् सिन्धुतीरे य आस्ते तमीडे पवित्रं पराशक्तिपुत्रं तमीडे पवित्रं पराशक्तिपुत्रं